Good evening to all. எல்லாரும் சவுண்ட் கிளியர் ஆகிக்குதா? சவுண்ட் கிளியரா இருந்தா எஸ்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. எல்லாரும் கேக்குதா? சவுண்ட் எல்லாரும் கிளியர் ஆகிக்குதா? Yes, sir. ஓகே ஓகே, நம்ம செஷனுக்குள்ள போவோம். எல்லாரும் ஏதோ ஒரு அதாவது இஃப் யூ தாட் ஆர் பியூட்டிஃபுல் எவ்ரி திங் வில் பிகம் பியூட்டிஃபுல். அதாவது நீங்கள் எண்ணங்கள் தான் அனைத்துக்குமே எல்லாத்துக்குமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி என்னது நாங்கள் ஒரு ஹெட்லைன் போட்டு இந்த செஷனுக்கு வந்திருக்கிறோம். உண்மையிலே இந்த செஷன் போக்குள்ள காலத்தின் தேவையை கருதி என்ன செய்யப்பட்டது, இவ்வாறான ஒரு செஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில எங்களுக்கு தெரியும், தற்காலத்துல உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நவீனம் கூட கூட என்னது ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்னது கூடிக்கொண்டுதான் போவதை ஒழிய குறைந்த அளவு எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இல்லை. அந்த அடிப்படையில தான் என்னது இவ்வாறான ஒரு உளவியல் சார்ந்த ஒரு ஃப்ரீ வெபினார் ஒன்றை நாங்க செய்யறோம். அந்த அடிப்படையில எங்களுக்கு தெரியும், அதாவது நாங்க இருக்கக்கூடிய காலகட்டம் 2024 பூர்த்தி செஞ்சு அடுத்த ஸ்டெப் 2025க்கு நாங்க கால் பதிக்கி இருக்கிறோம். சரிதானே? இந்த காலக்கெடுவுல நாங்க எப்படி எங்களோட லைஃப்பை நாங்க தீர்மானிச்சு கொள்றது, எப்படி எங்களோட லைஃப்பை அமைச்சு கொள்றது, இந்த 2024 என்ற அந்த பகுதிக்குள்ள ஹெப்பினஸும் இருக்கும், அதே போல கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், பல என்னது ஏச்சுக்கள், பேச்சுக்கள் அப்படின்னு சொல்லி பல சிக்கலான ஒரு சிச்சுவேஷனும் எங்களுக்கு செய்யும் இருக்கும். அந்த அடிப்படையில இந்த ஒரு கஷ்டமான ஒரு பாதைய என்ன செஞ்சு, அதாவது கடந்து என்ன செய்யறது, ஒரு புதிய ஒரு வருடத்துக்குள்ள நாங்க கால் பதிக்கிறது எப்படிங்கிறதுதான் இந்த செஷனுடைய இது. இந்த செஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஏதோ ஒரு இடத்துல இருந்து பாயிண்ட் கிளிக் ஆகும். சிலவங்களுக்கு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற டைமுக்கே என்ன செய்யும், கிளிக் ஆகும். அதே போல சிலவங்களுக்கு கிளாஸ் போய்கொண்டிருக்கிற நடுவுல என்ன செய்யும், கிளாஸ் அதாவது அவங்களுக்கு கிளிக் ஆகும். என்னது முடிவுல என்ன செய்யும், கிளிக் ஆகும். எங்களுக்கு தெரியுமே, 5 விரல்லையும் எங்களுக்கான மோதிரம் என்னது ஒரே மோதிரம் எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகாது. விளைஞ்சாரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரி, அதே மாதிரிதான் இந்த கிளாஸ்ல முழுமையாக அந்த செஷன்ல ஒவ்வொரு ஆக்களுக்கும் இந்த ஒவ்வொரு பாயிண்ட் அவங்களுக்கு கிளிக் ஆகும். ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல கிளிக் ஆகும். அது எவ்வளவு கிளிக் ஆகும் சரி, அது உங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? இந்த கிளாஸ்ல எண்டில் நாங்க என்ன செய்யும், ஒரு தெரப்பி யூஸ் பண்ணுவோம். அந்த தெரப்பி மூலமாக அது உங்களுக்கு உண்மையிலேயே லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தெரப்பியாக இருக்குங்கிறத நான் ஆரம்பத்துல சொல்லிக்கொள்றேன். கடைசி நேரம் நான் சொல்லும் போது நீங்க ஒரு தனி அறையில இருந்தா நல்லம், சரிதானே, யாரும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் சொல்லிக்கொள்றேன். ஓகே, நாங்க செஷனுக்குள்ள போவோம். இன்றைய செஷன்ல எங்களுக்கு தெரியும், முதலாவது கேட்டகரி என்ன சொல்லி கேட்டால், அதாவது மகிழ்ச்சியான வாழ்க்கையை எங்களோட லைஃப்ல எப்படி கொண்டு வரலாம்ங்கிறதுதான் இன்றைய முதலாவது டாபிக். ஓகேவா? சரி, சொல்லுங்க பாப்போம், மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டெஃபினிஷன் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். உங்களோட கருத்துக்கள்ல எதிர்பார்த்திருக்கிறேன். செட் பாக்ஸ் ஓபன்ல நிக்குது, நீங்க சொல்லலாம். மகிழ்ச்சியான ஹாப்பி லைஃப். சாரி, நிம்மதியான வாழ்க்கை. ஓகே, நிம்மதியான வாழ்க்கை, வெல்கம். வேற? நிம்மதியான வாழ்க்கை, ஓகே. ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கை, குட். வேற இன்னும் எதிர்பார்க்கிறோம். பேசலார்கள் செட்லையும் என்ன செய்யலாம், போடலாம். ஓகே, நிம்மதியான லைஃப் அதே போல ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறீங்க. எங்களுக்கு தெரியும்,
ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் கடந்து செல்லுவதுதான் என்னது வாழ்க்கை அப்படின்னு சொல்லாங்க. ஓகே, உண்மையிலேயே வந்து ஹாப்பி லைஃப்ங்கிறது வந்து எங்கட எண்ணம் மனசை பொறுத்த நீக்குது. சரி, எங்கட எண்ணம் சில பேர் நாங்க சிலாக்கள் நீங்க சொன்னீங்களா ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ், அதாவது வந்து ஆஹ் என்னது அதாவது நிம்மதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, எல்லாத்தையும் கடந்து செல்றதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு என்ன ஆன்சரை சொன்னீங்க. சரியானே, எல்லா ஆன்சரும் சரிதான். சரிதானே, எல்லா ஆன்சரும் சரிதான். ஓகேவா? அப்ப இன்னொரு ஆன்சர் வருது, அதாவது என்னன்னு சொல்லி கேட்டால் எதையும் மைண்டுக்கு எடுக்காம என்னது வாரது எண்ணம் போல் வாழ்க்கை. ஓகே, அதாவது எங்கட லைஃப்ல வந்து எங்கட எண்ணங்கள் நாங்க எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்க எங்கட கண்ணை திறந்து பார்த்து எங்கட லைஃப் நாங்க மேற்கொள்றோமோ அது அவங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அது அவங்க ஹாப்பி லைஃப். சரியா? இப்ப சிலாக்களை வந்து ஆரோக்கியமா இருக்கிறதா ஹாப்பி லைஃப் இருக்கு. சிலவங்களுக்கு வந்து என்னது, அதாவது நிம்மதியான வாழ்க்கை கொண்டு இருந்தாலே ஹாப்பி லைஃப் தான். அப்ப என்ன சொல்ல வாரன்னு சொன்னால், ஒவ்வொரு ஆட்களும் எண்ணக்கூடிய எண்ணம் மனசுதான் என்ன செய்யறது, தீர்மானிக்கிறது அவங்களுடைய அந்த இத. ஓகேவா? அந்த அடிப்படையில சில வழிமுறைகளை உளவியலாளர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, எங்கட லைஃப்ல சந்தோஷமான வாழ்க்கையை எங்கட வாழ்க்கையில கொண்டு வரதாக இருந்தால் சில ஒரு நுட்பங்களை சொல்றாங்க. அதுல தொகுத்தெடுக்கப்பட்ட சில இதுகளை வந்து நான் சொல்றேன். முதலாவது வந்து எங்கட மனசு நாங்க என்ன செய்யணும், ஓர்மைப்படுத்தி முதலாவது நன்றி செலுத்தணும். எதுக்கு நன்றி செலுத்துறது? எங்கட லைஃப்ல சில மனிதர்கள் இருப்பாங்க, அதே போல சில நிகழ்வுகள் இருக்கும், அதே போல சில சம்பவங்கள் இருக்கும். அதுவெல்லாம் எங்களுக்கு என்னன்னா ஒரு சந்தோஷமான செய்தியை தரும். சில மனிதர்கள் இருப்பாங்க, எங்களுக்கு உண்மையிலேயே வேண்டப்பட்டவர்களா இருப்பாங்க. அவங்கள நினைச்சாலே உண்மையிலேயே எங்களை மனசு என்ன செய்யும், சந்தோஷப்படும். ஓகேவா? அப்படி இருக்காங்களா? அப்படி யாரும் இருந்தா என்ன செய்யுங்க, செக் பாக்ஸ்ல ஒண்ணுன்னு போடுங்க. அல்லது ஏதாவது ஒரு சம்பவம், அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வு, அல்லது ஏதாவது ஒரு மெமரி, இதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே எங்களுக்கு வந்து அப்படியே சந்தோஷம் ஒன்று ஏற்படுது அப்படின்னு இருக்கிறார்கள். செக் பாக்ஸ்ல வந்து ஒண்ணுன்னு போடுங்க. ஒன்று டைப் பண்ணுங்க. அப்படி லைஃப்ல ஏதாவது ஒரு வகையில என்னது அப்படி இருக்குது. ஓகே, பொதுவா வந்து எல்லார் லைஃப்லயும் என்னது அப்படி ஒன்று இருந்துதான் ஆகும். ஓகேவா? அதாவது எல்லார லைஃப்லயும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு மனிதன் அந்த அடிப்படையிலையும் ஏதோ ஒரு என்னது ஆஹ் என்னது ஒரு சம்பவமாக இருக்கேனும் அல்லது வந்து ஏதோ ஒரு பொருளாக இருக்கேனும் அதெல்லாம் வார டைமுக்கு நினைக்கிற டைமுக்கு வந்து என்னது எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சரியா? அந்த சந்தோஷத்தை நாங்களே தெரியும், கவலையில் இருக்கும் போது நாங்க என்ன செய்யணும், அதை திங்க் பண்ணணும். அதுக்கு நாங்க முதலாவது நன்றி செலுத்தோம். அந்த மனிதருக்கு அல்லது அந்த சம்பவத்துக்கு நாங்க என்ன செய்யறது, நன்றி செலுத்தணும், தேங்க் பண்ணணும். இதன் மூலமாக என்ன செய்யணும் சொன்னால், உண்மையிலேயே ஒரு கவலையோ அல்லது ஒரு பிரச்சனை அப்படியே வார டைமுக்கு வந்து அதைகளை நினைக்கிற டைமுக்கு வந்து என்ன செய்யுது, எங்களோட கவலைகளை போக்கி அது உங்களுக்கு என்ன செய்யுது, அந்த சந்தோஷமான ஒரு ஊக்குவிப்பை தருதுன்னு சொன்னால் அந்த ஒன்றுக்கு நாங்க நன்றி செலுத்தக்கூடியதாக இருந்தால் திரும்பி திரும்பி என்ன செய்வோம், அந்த கவலைகளை தாண்டி போறதுக்கு எங்களுடைய மனம் என்ன செய்யும், ஒரு உந்துகோலாக அமையுங்கிறதுல எந்த சந்தேகம் இருக்கு. ஓகேவா? ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டால், அதாவது சிறந்த தூக்கம். பொதுவா லைஃப்ல இன்றைக்கு தெரியும், வேலை பிஸி, உழைப்பும், பிள்ளைகள், அதாவது மனைவிமார்கள், குடும்பங்கள் சொல்லி ஓடி ஓடி உழைப்பம். ஆனா ஒரு சிறந்த தூக்கம் இருக்காது. உளவியலாளர்கள் சொல்றாங்க என்னன்னு சொல்லி கேட்டால், குறைந்தது 24 மணித்தியாலங்கள்ல 8 மணித்தியாலம் தொடக்கம் என்னது 10 மணித்தியாலங்களுக்குள்ள தூங்குற தூக்கம் தான் என்னது ஒரு பெஸ்ட் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க. எங்களோட லைஃப்ல ஒரு சந்தோஷமான ஒரு வரணும்னு சொன்னால் எங்களோட மைண்ட் வந்து என்ன செய்யும், ரிலாக்ஸ் ஆகும். மைண்ட் எப்ப ரிலாக்ஸ் ஆகும் சொல்லி கேட்டால், எங்களுடைய எல்லாம் உடம்பியல்கள், நரம்பியல்கள், அதாவது அனைத்தும் மைண்ட் செட்டும் என்ன செய்யும், ஒரு ஓர்மை நிலையில என்ன செய்யணும், அமையும். அது அமையணும்னு சொன்னால் குறைந்தது 6 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட தூக்கம் என்ன செய்யணும், அவசியமாக இருக்கணும். அப்படி அவசியமாக இருந்தால்தான் அந்த அவருக்கு என்ன அந்த நாளுடைய அந்த செயற்பாடுகள் என்ன செய்யும், ஒட்டவா போகும். எங்களுக்கு தெரியும்,
அதாவது சிறந்த தூக்கம் இல்லாதால வந்து நாங்க என்ன செய்யும், ஒழுங்கா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கேனும் என்ன செய்யும், ஒழுங்கா படிக்கலாம் இருக்கும், டென்ஷனா இருக்கும், தலைவலி வரும், அதே போல ஸ்ட்ரெஸ் ஆகும். அல்லது ஒரு கணவன் மனைவி என்ன செய்யற உரையாட டைமுக்கு வந்து அவருக்கு சரியான முறையில கம்யூனிகேஷன் ஒண்ணு என்ன செய்யாது, இருக்காது. இப்படியான இதுகளுக்கு வந்து முழுக்க ஒரு தீர்வு வந்து என்ன சொல்லி கேட்டால் ஒரு பெஸ்ட் ஸ்லீப்பிங் அடிக்கும். ஓகேவா? அந்த பெஸ்ட் ஸ்லீப்பிங் வந்து என்ன செய்யும் சொல்லி கேட்டால் எங்களோட லைஃபை சந்தோஷமாக ஆக்குறதுக்கு வந்து என்ன செய்யும், ஒரு உந்துகோலாக அமையுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஓகேவா? மூணாவது சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி கேட்டால் மெடிடேட், அதாவது என்ன தியானம். எங்களுக்கு தெரியும் இப்போ ஒவ்வொரு மதத்திலையும் வந்து என்ன ஒவ்வொரு மத வழிபாடுகள் இருக்குது ஆன்மீக ரீதியாக. இப்ப தமிழர்கள் எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு வரி இருக்கும், கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு வரி இருக்கும், முஸ்லிம்ஸ் எடுத்துக்கொண்டால் அவங்களுக்குரிய வழிபாடுகள் இருக்கும். அதனால அவங்களுக்கு எந்தெந்த வழிபாடுகள் ஆன்மீக ரீதியாக அந்த தியானம் எப்படி அவங்களுக்கு செஞ்சு கொள்ளணுமோ அதுல கட்டாயம் ஈடுபட வேண்டும். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் சைனா அதே போல ஜப்பான் போன்ற நாடுகள்ல அவங்களோட அந்த ஹாப்பி லைஃபுக்காக வேண்டி ஒரு மனசை ஓர்மைப்படுத்துறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, தியானம் செய்யறதுக்கு சல்லிஹட்டு என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு போய் தியானம் செஞ்சு அப்படியான இதுகளில் ஈடுபடுவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த தியானம் செய்யக்கூடிய இடங்கள் சூழ்நிலைகள் இல்லை. ஓகேவா? இந்த காரணத்தின் காரணமாக சல்லிஹட்டு என்ன செய்வாங்க, அப்படியான வேலைகள் அவங்க என்ன செய்வாங்க, ஈடுபடுவாங்க. ஓகேவா? அப்ப இதுல என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் எந்த மதத்தாக இருந்தாலும் ஒவ்வொரு மதமும் ஆன்மீக ரீதியாக தியானிக்கக்கூடிய இறைவனை வணங்கக்கூடிய அந்த செயற்பாடுகளை செய்யற டைமுக்கு எங்கட மனசு என்ன செய்யும், ஆறுதல் அடையும். உதாரணமாக ஒரு கவலையாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், எங்கட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ அல்லது வந்து எங்கட ரிலேஷன்ஷிப்ட வந்து சொல்றதுக்கு தான் என்ன செய்யும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் படைத்த இறைவனாக இருக்கக்கூடிய எங்களுடைய இறைவன்கிட்ட வந்து நம்ம கையேந்தி துஆ செய்து என்ன செய்து பிரார்த்திக்கிற டைமுக்கு வந்து அது வந்து எந்த ஒரு இஷ்யூவும் என்ன செய்யாது, கொண்டு வராது. அந்த அடிப்படையில இந்த ஒவ்வொரு வந்து நாங்க மெடிடேட்ங்கிறது ஒரு, அதாவது ஆன்மீக ரீதியாக வந்து ஒவ்வொன்றையும் செய்யறதுங்கிறது ஒரு வெரி வெரி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் சொல்லிக்கொண்டேன். ஓகேவா? நாலாவது என்ன சொல்றேன்னு சொன்னால் டெவலப் ரிலேஷன்ஷிப், அதாவது ஆன்மீக அதாவது டெவலப் ரிலேஷன்ஷிப்ங்கிற வந்து ஒரு சிறந்த ஒரு உறவு என்ன செய்யுது, வளர்த்து கொண்டு. இப்போ உதாரணம் தெரியும், எங்களுக்கு தெரியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது ஒரு கவலை ஏற்பட்டுட்டு அல்லது ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு வார டைமுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன செய்வோம், ஒரு வெளியெடுத்துக்கு போவோம். பொதுவா வந்து ஒரு கவலை ஒரு பிரச்சனை அப்படி வார டைமுக்கு வந்து அவர் எப்ப அந்த பிரச்சனை கவலைகளும் கூடும் சொல்லி கேட்டால் அவருக்கு வந்து என்னது, அதாவது தனிமையில் இருக்கிற டைம் தான் என்ன செய்யும், நேரம் மிச்சமாக தனிமையில் இருக்கிற டைம் வேற வேற யோசனைகள் என்ன செய்யும் அவருக்கு வரும். ஓகேவா? அந்த யோசனைகள் வார டைமுக்கு அவர் என்ன செய்யும், வேற வேற அந்த சிந்தனைகள் ஸ்ட்ரெஸ் என்ன செய்யும் அதிகமாகும். அதுக்கான உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டால் இதுக்கு ஒரு தாரக மந்திரமா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டால், அதாவது நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன செய்யுங்க, ஒரு டெவலப் பண்ணி கொள்ளணும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், எந்தெந்த உறவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தருதோ அந்த ரிலேஷன்ஷிப்போட நீங்க என்ன செய்யணும், அதை டெவலப் பண்ணி எல்லாரோடையும் சேர்ந்து நடக்கிற டைமுக்கும் அந்த பிஸி நேரத்தை நீங்க என்ன செய்யலாம், அதாவது ஃப்ரீ நேரத்தை பிஸி நேரம் மாத்தணும். யாரோட ரிலேஷன்ஷிப். அப்ப என்ன செய்யலாம், உங்களோட அனைத்தும் என்ன செய்யும், உங்களோட அந்த கவலைகள் எல்லாம் போய் சிந்தனை திசை திருப்பி ஒரு சந்தோஷமான ஒரு இதை வந்து ஏற்படுத்தும். சில நபர்களுக்கு அங்க வந்து அதாவது அவங்களோட பேசினாலே ஒரு நெகட்டிவ் தோற்றோட தான் பேசுவாங்க. அல்லது சில நபர்களுக்கு அங்க வந்து அவரோட பேசினாலே அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தக்கூடிய நபர்களா நினைப்பாங்க. அப்படியே வாக்களோட வந்து நம்ம என்ன செய்யும், தூரமாய் கொள்ளணும். டெவலப் ரிலேஷன்ஷிப்ங்கிறது வந்து என்னது, ஒரு பாசிட்டிவ், அதாவது எங்களை வந்து ஆர்வமூட்டக்கூடிய மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக நாம் என்ன செய்யறது, அப்படி அவங்கள அப்படியான ரிலேஷன்ஷிப்போட எங்களை அதாவது அப்படியான ரிலேஷன்ஷிப்போட நாங்க என்ன செய்யறது, மேற்கொண்டோம் சொன்னால் என்ன செய்யறது, அதாவது வந்து பெஸ்ட் ஒரு ஹாப்பி லைஃபை உண்டாக்குறதுக்கு வந்து என்ன சான்ஸாக இருக்கும். டவுட்ஸுக்கு நான் வந்து இடையில டைம் தருவேன் இன்ஷா அல்லாஹ், அந்த டைம் கேட்டுக்கொள்ளலாம், நீங்க போட்டுருவீங்க, நான் கடைசியில் ஆன்சர் சொல்றேன். ஓகேவா? ஓகே. அஞ்சாவது விஷயம் என்னன்னு சொன்னா சோசியல் என்ன கண்ட்ரோல் சோசியல் நெட்வொர்க்கிங். எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு சோசியல் மீடியாண்டு வந்ததுக்கு பின்னால நவீனம் கூட கூட கூட, அதாவது எங்களுக்கு டெவலப்மெண்ட் கூட கூட ஒவ்வொரு பிரச்சனைகளும் கவலைகளையும் என்ன செய்து கூடிக்கொண்டுதான் போவதோடைய தீர்வு குறைவாக இல்லை. கவலை குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லி பார்த்தா இல்லை. இன்றைக்கு நாங்க ஒரு கெதரிங் ஒன்று ஆகினேன்னு சொன்னால் கெதரிங் ஆகிற டைமுக்கு வந்து என்னது, எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னு சொன்னா ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு போன்ல இருப்பாங்களா இல்லையா, போன்ல இருப்பாங்க.
அப்ப அப்படியான டைமுக்கு வந்து என்னது, அதாவது மனம் விட்டு பேசுறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்குது. அல்ல பேசணும், ரிலேஷன்ஷிப்போட பேசணும்னு சொல்லி ஒரு நபர் அவர்ட்ட போனாலும் அவர் அவர வேலையை பார்த்து போன் எடுத்து கொண்டு இருந்தான்னு சொன்னா அந்த ரிலேஷன்ஷிப் மற்றொரு என்னது இதொன்று இல்லை. அதனால வந்து சோசியல் நெட்வொர்க் வந்து என்ன செய்யும், எங்கட கொண்டோட வச்சுக்கணும். அது வந்து எங்களை ஆளக்கூடிய ஒன்றாக இருக்கமாக இருந்தால் அது உண்மையில என்னது சாத்தியமாகாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், உங்களுடைய கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்ங்க போகல வந்து பின்னுக்கு அந்த தனி செப்டர் வரும். இப்ப கண்ட்ரோல் சோசியல் நெட்வொர்க்கிங் வரும்போது உங்களுக்கு தெரியும் சோசியல் நெட்வொர்க் வந்து உங்களை கட்டுப்படுத்துதுன்னு சொன்னால் அப்ப நீங்க யார பிடியில இருக்கீங்க? உங்களோட லைஃபை தீர்மானிக்கக்கூடியது. உங்களோட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையே சோசியல் நெட்வொர்க் வந்து சோசியல் மீடியா வந்து உங்களை வந்து ஒரு சண்டையை உண்டாக்குதுன்னு சொன்னால், அல்லது தாய் தந்தைகளுக்கு மத்தியில அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை இந்த சோசியல் மீடியாவில வருதுன்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த பிரச்சனைய கவலைய இவ்வாறான பிரச்சனை எல்லாம் கொண்டு வரதுக்கு உங்களை ஆளக்கூடியதாக என்னது சோசியல் மீடியா இருக்கிறங்கிறத நீங்க என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அதனாலதான் செல்லக்கூடிய என்னன்னு சொன்னால், அதாவது வந்து சோசியல் நெட்வொர்க் வந்து நீங்க என்ன செய்யணும், உங்களோட கண்ட்ரோலை நீங்க வச்சுக்கொள்ளணும். இரவுல தூங்க போற டைமுக்கு வந்து நீங்க இந்த சோசியல் நெட்வொர்க் பார்த்துட்டே தூங்கிங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யும், உங்களுடைய ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாக்கும், தூக்கமின்மையை அதிகமாக்கும். இன்றைக்கு எல்லாரும் சொல்ல வந்து என்னன்னு சொன்னா தூக்கம் இல்லைன்னு. அது என்னன்னு சொன்னால் இரவு நைட்ல தூங்குற டைமுக்கோ அல்லது வேற டைமுக்கு வந்து அவங்க சோசியல் மீடியாவை பாக்குறதால. இப்ப உதாரணமாக இன்றைக்கு எல்லாரும் பலஸ்தீன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது எப்பனாலும் அவங்க இந்த நியூஸ்கள் பாக்குற வந்து நைட்டுக்கு தான், அதில் கேட்கிற டைமுக்கு, அல்லது ஒரு கவலையான விஷயங்கள் ஒரு விஷயங்களை யோசிக்கிறது திங்க் பண்றது. இப்ப இதெல்லாம் வந்து வார டைமுக்கு வந்து அவங்க தூக்கம் இல்லாமையா இருக்கும். அதே போல அவங்களோட சந்தோஷத்தை இழக்க செய்யும். தூக்கம் இல்லாட்டி அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும், ஒரு மேல சொன்ன பெஸ்ட் ஸ்லீப்பிங் இல்லாட்டி அவரை ஹாப்பி லைஃபே அப்படி உடஞ்சு போகும். அப்ப இந்த சோசியல் மீடியா வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு தூக்கம் இல்லாம ஆக்கி அதுக்கு பின்னால அவரை வந்து ஹாப்பி லைஃபை உடைச்சு போறேன்னு சொன்னால் எங்களோட கண்ட்ரோல் எல்லாமே யார கையில இருக்குது அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும், திங்க் பண்ணி பார்க்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் மேக் ஹாப்பினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது ஆனந்தத்தை சந்தோஷத்தை உங்களோட பொறுப்புல வச்சுக்கணும். இன்றைக்கு எல்லாரும் சந்தோஷம் யார் கையில இருக்குது சொல்லுங்க பாபம். அதாவது எங்கட சந்தோஷத்தை தீர்மானிக்கிற யார கையில இருக்குது சொல்லுங்க பாபம். சொல்லுங்க. எங்கட சந்தோஷம் யார கையில இருக்குது? ஓகே, எங்கட கையில தான். உண்மையிலே உங்களோட கையில தான் நிக்குதா? ஓகே, அல்லாட கையில. ஓகே, வேற என்ன சொன்னீங்க? இறைவன் கையில. அடுத்தது எங்கட கையில. ஓகே, வேற ஆன்சர். இன்னும் ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். எங்களோட மனசாட்சி. ஓகே, எங்க மனசுல. ஓகே, உண்மையிலேயே பாருங்க பாப்போம். அதாவது வந்து உங்களோட சந்தோஷம் யார கையில இருக்குன்னு சொல்லி கேட்டால் இப்ப நான் சொல்ற விஷயத்த பாருங்க. உங்களுக்கு அன்பானவர் ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரு, உங்களுக்கு ஏதாவது ஏசி போட்டுருவாரு, உங்களுக்கு ஏசி போட்டுருவாரு. அல்லது உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயத்த என்ன செய்யறாரு, அதாவது செய்யறாரு. சரியான செய்யற டைமுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிற நீங்க கடைசியில என்ன ஏதோ மாறுது, முகம் சுருங்கி கவலையா மாறுறீங்க. நீங்க மாறுறீங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? ஒரு தந்தை அல்லது பிள்ளைகள் அவர்களுக்கு முரணான விஷயங்கள் அப்படி செய்யற டைமுக்கு வந்து என்ன செய்யுது, அது அப்படியோ சந்தோஷமா இருந்தவர் அப்படியே முகமெல்லாம் அப்படியே மாறும், அப்செட் ஆகும். ஓகேவா? அப்ப இப்படி இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எங்கட ஹாப்பினஸ் வந்து எங்கட கையில இல்ல. இப்ப உதாரணமா பெற்றோர் பிள்ளைகளுக்கு உறவுல வந்து ஏதாவது பிரச்சனைகள் வர டைமுக்கு வந்து அதை பேசி தீர்மானித்து கொள்ளணும். அதை எப்படி நாங்க சந்தோஷமாக மாத்தலாம்ங்கிற வழிகோல நாங்க என்ன செய்யணும், அடுத்து அமைச்சுக்கணும். ப்ராப்ளம் சால்விங்கிற தனி பாடமே இருக்குது. நம்ம அது இன்னொரு செஷனுக்கு என்ன செய்யலாம், அதை போட்டு ஃபுல்லாவே செமினார் மாதிரி செய்யலாம். சரியா? அப்ப எங்கட இவர்த்த என்ன சொல்ல வாரோம்னு சொன்னால் மேக் ஹாப்பினஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது உங்களோட ஹாப்பினஸ நீங்க என்ன செய்யணும், உங்களோட பொறுப்புல வச்சுக்கொள்ளணும். அதாவது நம்ம யார கையில எங்கட ஹாப்பினஸ் கொடுக்க தேவை. இன்னைக்கு லைஃப்ல
எங்கட சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது அடுத்தாக்கள் ஹைல எங்க போக்கல வந்து எந்த ஒண்ணும் இல்லை. நீங்க எடுக்கிற முயற்சி தான் அல்லாஹ் இறைவன் என்ன செய்வான், உங்களுக்கு துணை செய்வான். சரியானு உங்களோட ஒரு விஷயத்தை உங்களோட ஹாப்பினஸ் மாத்துறதுக்கும் தீர்மானிக்கிறதுக்கும் அந்த மனிதன் பேசினால்தான் என் லைஃப் சந்தோஷமா இருக்கும், அல்லது இந்த விஷயம் நடந்தால்தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களோட சந்தோஷம் யார கண்ட்ரோல் இருக்குது? எங்கட ஹாப்பினஸா யாரு தீர்மானிக்கணும்? நாங்க தான் தீர்மானிக்கணும். இப்படின்னு வாயால சொல்றோம், ஆனா உண்மையிலேயே எங்களோட லைஃப்ல நடக்குதான்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் ஸ்மைலிங். அதாவது வந்து எப்பவும் நாங்க என்ன செய்யணும், சிரித்த முகத்தோடு இருக்கணும். எங்களுடைய இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரையில ஒவ்வொரு மதமும் ஒவ்வொன்றும் சொல்லப்படுது. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரையில வந்து என்னது, அதாவது புன்முறுவல் பூக்குறது வந்து என்னது சதக்கான அடிப்படையிலையும் என்ன சொல்லப்படுது. சரியானு? அப்ப இவ்வாறு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ரீதியாகவும் சொல்றதோட உளவியல் ரீதியாகவும் என்ன செய்யுது சொல்லப்படுது. ஆன்மீகம் எதை சொன்னதோ அதை இன்றைக்கு உளவியல் வந்து என்ன செஞ்ச கண்டுபிடிச்சு சொல்றாங்க வந்து ஸ்மைலிங். நீங்க தேவை சர்ச் பண்ணி பார்க்கலும் என்ன ஸ்மைலிங் என்னது கோச்சிங் அல்ல ட்ரைனிங் செல்ல நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலும் ஜப்பான் அதே போல சைனா போன்ற நாடுகள்ல ஸ்மைல் பண்றதுக்குன்னு சொல்லி தனியார் என்னது கோச்சிங் சென்டரே இருக்குது. அங்க போய் ஒண்ணும் இல்லை, நாங்க போய் என்ன செய்யறது சிரிக்கிறோம். இன்றைக்கு நாங்க வந்து உண்மையிலேயே உங்களோட அழகை பார்க்கணும்னு சொன்னால் நீங்க என்ன செய்யணும், உங்களோட கண்ணாடிக்கு முன்னுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி பாருங்க உங்களுடைய இது. இன்னைக்கு யாரும் வந்து எப்பயும் நாங்க நினைச்சு கொள்ள வந்து எங்களுக்கு கவலை தான், எங்களுக்கு தான் பிரச்சனை, அனைத்தும் இல்லதான் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல டைமுக்கு வந்து அது நீங்க எதை திங்க் பண்ணீங்களோ அதுவாகத்தான் நீங்க ஆவீங்க. மேலே எங்களுக்கு கவலை தான், எங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி லைஃபை நம்ம நினைக்கிற டைமுக்கு அது கவலையாத்தான் பிரச்சனையாத்தான் இருக்கும். சரியான? எங்களை லைஃபே ஒரு சிலாக்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, அதாவது வந்து எப்படி போகுது உங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்ல ஏதோ ஒரு வகையில போகுதப்பா, ஏதோ ஒரு வகையில ஏதோ போகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுவ எப்பெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு இருப்பாங்களோ அவர் சொல்லிக் கொண்டு இருக்கும் காலமெல்லாம் அந்த லைஃப் அப்படித்தான் போகும். உளவியல் அதான் சொல்லு. லோ ஆஃப் அட்ராக்ஷன் சரி ஒரு பாடம் ஒன்றே இருக்கு. என்ன சொல்றதுன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் எதை நினைப்பீர்களோ அதுவாகத்தான் என்ன நடக்கும். சரியானு? இப்போ உதாரணமாக சொல்ல முடியும், ஒரு மனிதர் என்ன செய்யற உங்களுக்கு ஏசுறதுக்கோ அல்லது உங்களோட வந்து கோபமாக்கிறது வாரார். சரியானு? ஒரு கவலையா இருக்கிறது வாரார். அந்த டைமுக்கு நீங்க அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணி பேசுற டைமுக்கும் அவர் கவலையாக வந்தாலும் ஒரு பிரச்சனையாக வந்தாலும் என்னது அவரும், அதாவது எப்படி உங்களோட கண்ணாடி அந்த கண்ணாடியை பார்த்து நீங்க சிரிச்சா எப்படி கண்ணாடியில இருக்கிற அந்த மிரர்ல இருக்கக்கூடிய அந்த உருவம் சிரிக்குமோ அதே போலதான் எங்களுடைய அடுத்த நபர்கள். அதனாலதான் உளவியலாளர்கள் சொல்றாங்க என்ன சொன்னா, ஒரு சந்தோஷமான லைஃப் உங்களுக்கு வேணுமா, நீங்க என்ன செய்யுங்க, முதலாவது ஸ்மைல் பண்ணுங்க. சந்தோஷமான லைஃப் வேணும்னு சொன்னால் ஸ்மைல் பண்ணினால் அனைத்திற்கும் தீர்வாக அமையும். இன்னைக்கு எல்லாரும் என்னது வீதியில செல்ற டைம் தான், எங்க போற டைம் தான் எல்லாரும் ஒரு கரடுமுரடான முகத்தோட தான் போறது பெரும்பாலும். சரியானே? ஆனா அதே முகத்தோட நீங்க கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி பாருங்க. எங்களோட பிள்ளைகளோட ஒரு தவறு நடந்துட்டுன்னு சொல்லுவீங்க, அல்லது கணவன் மனைவிக்கு பிரச்சனை நடந்துட்டு வைங்க, அல்லது எங்களுடைய பெற்றோர் மத்தியில பிரச்சனை நடந்துட்டு வைங்க. அந்த டைம்ல ஸ்மைல் பண்ணி என்ன செய்யறது பேசுற டைமுக்கும் அவரது ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னும் என்ன செய்யும், டெவலப் ஆகும். அதற்கான இடத்தை நாங்க கொடுக்கணும். சில பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட வந்து நடக்கிற விதங்களும் அவர்கிட்ட குழப்பமாகும். சில பேரண்ட்ஸ் வந்து நாங்க ஒரு அன்பாக பண்பாக அவங்களோட எதிர்பார்ப்புகளை பார்த்து என்ன ஸ்மைல் பண்ணி பேசுற டைமுக்கும் அதே பிரதிபலிப்பு கிடைக்கும். எனவே ஸ்மைலுங்கிறது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் செய்து எங்களோட லைஃப்ல கொண்டு வரதுக்கு ஒரு துணையாக இருக்குது. ஓகே, அடுத்து வந்து என்னன்னு சொல்லி கேட்டால் எங்களோட ஹாப்பி லைஃபுக்கு வந்து சூட்டபிளான உளவியல் ஆலோசனைகள் அப்படின்னு சொல்லி பாக்குற டைமுக்கு வந்து என்ன சொல்லலாம், அதாவது வந்து முதலாவது சொல்ல முடியும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அதாவது என்ன, நேர்மறை மனப்பாங்கு. ஓகேவா? நேர்மறை மனப்பாங்கு. நேர்மறை மனப்பாங்குன்னு வர டைமுக்கும் இன்றைக்கு எங்களோட லைஃப்ல சில நபர்கள் எடுத்துக்கொண்டால் எதை எடுத்துக்கொண்டாலும் அவங்க என்ன செய்வாங்க, நெகட்டிவா தான் என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. அண்ணா இப்ப ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டுட்டு வைங்களேன், ஏதோ ஒரு கள்ளன் வாரான் அல்லது ஏதோ ஒரு பயமுறுத்தல் மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு, அல்லது ஏதோ ஒரு பயத்தோட உண்டாக்கி அதோட டச் பண்ணின்னு செய்யறது எனி டைம் நெகட்டிவ் தோணும். சரியானே? சாதாரணமாக ஒரு காகம் கத்தினால் கூட
என்னது அதோட நெகட்டிவ் தோட்டத்தை தான் எடுக்கிறோம். அல்லது லைஃப்ல எது நடந்தாலும் சரியான ஒரு தோல்வியோ அல்லது சில பேரண்ட்ஸ்கள் சொல்ல முடியும் என்னது ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது ஒரு கோர்ஸ் ஒன்று செய்யறதாக இருந்தாலும் அந்த கோர்ஸ் அல்ல நீங்க படிச்சு என்ன பிரயோஜனம் ஒன்றுமாக போற இல்லையே நெகட்டிவ் தோல் சரியான. அல்லது நீங்க ஒரு பைக்கை தள்ளிட்டு என்ன செய்யுது வெளியே போறண்டாலும் ஏதாவது நடந்துட்டுன்னு சொன்னாலும் ஒரு நெகட்டிவ் தோல் சரியான. அப்படியான ஒரு நெகட்டிவ் தோட்ஸ் இருக்கிறதால உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டால் நீங்க எப்ப எல்லாம் நெகட்டிவ் தோட் அதாவது உங்கள்ட்ட இருக்குமோ அந்த அதுவாகத்தான் நடக்கும். நீங்க பாருங்க உதாரணமாக நீங்க லைஃப்ல பல டைம்ல பார்த்திருப்பீங்க வீட்டை விட்டு வெளியே போற டைமுக்கும் என்ன செய்யும் காகங்கத்தும் பூனை என்ன செய்யும் கத்தும். அப்ப அந்த டைமுக்கு வந்து உண்மையிலே வந்து அதாவது என்னது ஒரு விபரீதம் நடக்க போகுது அந்த ஒரு மனப்பக்கத்துல போற டைமுக்கும் ஏதோ ஒண்ணு நடக்கத்தான் ஆகும். ஏன்னு சொன்னா நாங்க அதை எதிர்பார்த்து தான் போறோம் விளைஞ்சன். அப்படி நடந்திருக்கிறதா யாருக்கும் அது அப்படி யாருக்காக நடந்திருக்கிறான். அதே டைமுக்கு வந்து நாங்க அந்த வீட்டை விட்டு அப்படியே போற டைமுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டுன்னு சொன்னால் அதாவது பூனை கத்தினாலோ அல்லது காகம் கத்தினாலோ அது அதுல வாட்டில கத்து நாங்க எங்கிட்ட வாட்டில போவோம் அப்படின்னு சொல்லி நாங்க போனோம்னு சொன்னால் ஏதாவது ஒரு நடந்தாலும் நாங்க அதை என்ன செய்வோம் பாசிட்டிவ் அட்டிடியூட் எடுப்போம். ஏதோ நடந்துட்டுன்னு சொல்லி வைங்களேன் அது ஏதோ நடந்துட்டு இறைவன்ட என்ன நாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் போய்கொண்டே இருக்கும். அப்ப எதுவாக இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும் ஒரு பாசிட்டிவ் அட்டிடியூட் அதாவது நேர்மறை மனப்பாங்க நாம என்ன செய்யணும் வளர்த்து கொள்ளணும். ரெண்டாவது என்ன சொன்னீங்கன்னா செல்ஃப் பீயிங் தன்னம்பிக்கை இருக்கணும். எந்த ஒரு செயலை செய்யறதாக இருந்தாலும் என்ன செய்யணும் தன்னம்பிக்கைங்கள்ட்ட இருக்கணும். எங்களால முடியும். ஒரு பிரச்சனை ஒன்று வருதா அது தீர்க்கிறதுக்கு எங்களால முடியும். ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணணுமா அதுவும் எங்களால முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு நேர்மறை அதாவது தன்னம்பிக்கைன்னு செய்யணும் எங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கணும். ஏண்டால் ஒரு விஷயம் இன்றைக்கு தன்னம்பிக்கை இல்லாததின் காரணமாகத்தான் ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்தால் அப்படியே உடஞ்சு போய் என்ன செய்யறோம் கீழுக்கு உழுவுறோம். அதுல இருந்து மீள்றதுக்கு கடும் கஷ்டமா இருக்குது லைஃப்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஓகேவா. அப்ப அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வாரதாக இருந்தால் அந்த மனிதனுக்கு ஒரு திரகாத்தமான தன்னம்பிக்கை வந்து இருக்கணும். ஏன்னு சொன்னால் எல்லாரும் இந்த உலகத்துல ஏதோ பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லை. அப்படி யாராவது இருக்காங்களா? பிரச்சனை இல்லாத கவலை இல்லாத எப்பயும் 24 மணித்தியாலமே சந்தோஷமா இருக்கக்கூடிய மனுஷன் இருக்கிறாங்களா? உண்மையில அப்படியான வாழ்க்கையை கொண்டு போக ஏழுமான்னு சொல்லி கேட்டால் ஏலா. ஏன் ஏலாது? என்ன காரணமா இருக்கும்? உண்மையில ஒரு பிரச்சனை ஒன்று வந்து கவலை ஒன்று வந்து அதை தீர்க்கிறதுக்கான வழிகோலாக நாங்க அமைகிற டைமுக்கு தான் அந்த லைஃப் அவருக்குடைய அந்த அதாவது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திறமை அவருக்கு வரும். அப்ப அது ஒரு தனித்திறமை. அப்ப அந்த திறமையை ஒரு சாதகமாக நாங்க எடுத்துக்கொண்டு ஒரு பிரச்சனை ஒன்று வருதா ஒரு கவலை ஒன்று வருதா அது எப்படி நாங்க என்ன செய்யலாம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லி நாங்க என்ன செய்யணும் திங்க் பண்ணணும். அதை திங்க் பண்ணி அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் திறமை நாங்க என்ன செய்யணும் வளர்த்துக்கொள்ளணும். அதுக்கான தன்னம்பிக்கை நாங்க என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணும். அதே போல சேவை மனப்பாங்க அதாவது சர்வீஸ் அட்டிடியூட்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சர்வீஸ் அட்டிடியூட்னு சொன்னால் நாங்க எங்களை சொல்ல முடியும் அதாவது சில மனிதர்களுக்கு நாங்க உதவி செய்யறோம். அதாவது உங்களுக்கு ஒரு அதாவது ஒரு ஏழை மனிதர்கள் ரோட்ல போற டைமுக்கு ஏதாவது ஒரு வயது முதிர்ந்தவரோ அல்லது சிறு பிள்ளைகளோ ஒரு விஷயத்துக்கான கஷ்டப்பட்டு இருக்கும் போது அதற்காக நாங்க என்ன செய்யணும் உதவி செய்யணும். அதுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷம் தரும். மனசுக்கு சந்தோஷம் தரும். ஏண்ட லைஃப் நான் போறேன் அப்படின்னு சொல்லி போகாம ஒரு ஆள் கஷ்டத்துல இருக்கிறான்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை நாங்க உதவி செய்யற டைமுக்கு என்னது அது வந்து அவர் பின்னால அதன் மூலமாக சந்தோஷமா நல்ல நிலைமையில வந்து உங்களுக்கு முன்னால தேங்க்ஸ் பண்ணான்னு சொன்னால் அதை விட சந்தோஷம் இல்லை. இப்ப இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைச்சு கொள்ளணும். ஒரு கவலைகளோ பிரச்சனைகளோ இந்த லைஃபோட இந்த ஆண்டோட முடிஞ்சு போகணும். இதற்கான வழிகோலை நான் எடுத்துக்கொள்ளணும்னு வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான பயிற்சி நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னு சொன்னால் அதோட சந்தோஷம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதனால இந்த சர்வீஸ் அட்டிடியூட்ங்கிறது வந்து உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்க சொல்லி கேட்டால் சேவை மனப்பாங்க அந்த மனப்பக்குவத்தை எடுத்துக்கொள்ளணும். உண்மையில் நின்று பாருங்க எவ்வளவு உதாரணமாக ரோட்ல போறீங்க ஒரு கல்லொண்டு இருக்குது அந்த கல்லை நீங்க ஓரமாகி நின்று ஓரமாக்கி வச்சுட்டு போறீங்க என்றால்
அது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா நாங்க அந்த வீதியால 1000 பேர் 2000 பேர் சொல்லி போவாங்க ஒரு நாளைக்கு. அவங்களுக்கு பெரும் உதவியை செய்யறது. அதால யாருக்கு நன்மை கிடைக்குது? எங்களுக்கு நன்மை கிடைக்குது. அதனால இந்த சர்வீஸ் attitudeங்கிற ஒரு சேவை மனப்பாங்கன்ற ஒரு வழிகோலை நாங்க என்ன செய்யலாம், இதை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல அடுத்த விஷயம் என்ன சொல்லி கேட்டால் இன்னர் பீஸ். இன்னர் பீஸ்ன்னு சொன்னா உள்ளார்ந்த அமைதி. முதலாவது என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால் உள்ளார்ந்த அமைதிங்க போகல எங்கட மனசு அப்படியோ ரிலாக்ஸா வச்சுக்கணும். முதலாவது வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளமோ சேடோ கவலைகள் வார டைமுக்கு வந்து நீங்க திடீர்னு மாதிரி எந்த விஷயத்த செஞ்சாலும் வந்து என்ன செய்யும், உங்களோட மனசு அந்த இன்ன பீஸான ஒரு மனப்பக்குவம் அடுத்து இல்லாத டைமுக்கு வந்து என்ன செய்யும், உங்களுக்கு அடுத்து வந்து அதாவது சரியான முடிவுகள் எடுத்துக்கொள்ள எல்லாமே இருக்கு, தடமாற்றம் மாதிரி. இந்த டைம்ல என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களோட லைஃப் தான் பாதிப்பாக அமையும். ஒரு பிள்ளைகள் பெற்றோட பேசுற டைமுக்கு ஒரு மனசு ஒழுங்கா இல்லைன்னு சொன்னால் அவரது முகத்துல முகப்பாவனையிலே விளங்கும். அதே போல ஆசிரியர் மாணவர்களுக்குள்ள உறவு, அதே போல வந்து அவர் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பாடசாலை கொண்டு வர டைமுக்கும் அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்ப எங்கட உள்ளத்தை வந்து அமைதிப்படுத்திக் கொள்ளணும். உள்ளத்தை எப்படி அமைதிப்படுத்தணும் சொல்லுங்க. உள்ளத்தை எப்படி அமைதிப்படுத்தணும்? வணக்க வழிபாட்டுல ஈடுபடுவதன் மூலம். ஓகே, வணக்க வழிபாடு ஏற்படுத்தும் மூலம். ஓகே, வேற தீய நண்பர்களை விட்டு விலகி நடக்கிற நேரம். ஓகே, குட். அடுத்து குர்ஆன் ஓதணும். ஓகே, வெல்கம். அத மாதிரியான விஷயங்கள். ஓகே, ஆன்மீக ரீதியாக என்ன செய்யலாம், எங்களுக்கு குர்ஆன் ஓதுறது சரியான, அதே போல ஆன்மீக ரீதியாக வந்து திக்ர்கள் செய்யறது, அதே போல அப்படியான விடயங்களை நாங்க செய்யற டைமுக்கு மனசு ஆறுதல் படுத்தலாம். சரி, இப்ப சில டைமுக்கு வந்து சில மனசு என்ன செய்யும், பெரிய ஒரு குழப்பத்துல இருக்கு, டென்ஷனா இருக்கு. அந்த டைமுக்கு திக்ர் செய்யறதுக்கு மனசு வராது. குர்ஆன் எடுத்து ஓத போனாலும் ஏதோ ஒரு டென்ஷன் மாதிரி இருக்கும், சரியான போக்கஸ் பண்ணி ஓத மாட்டோம். இந்த டைம்ல என்ன செய்யுது, இப்ப ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா எக்ஸாம் போற டைமும் கடும் இதா இருக்கு, அந்த டைம்ல நம்ம குர்ஆன் எடுத்துட்டு ஓத இயலுமா? இப்ப இந்த டைமுக்கு என்ன செய்யறது, ஒரு தொலைப்போக்கல சம்டைம் வந்து என்ன செய்யும், மனசு அவ்வளவு குழப்பமா இருக்கு. தக்பீர் கட்டுற டைமுக்கும் ஏதோ ஒரு மனசு ஒரு நிலைமை இல்லாமல் இருக்கும். இந்த டைம்ல அவசர சிகிச்சை எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு என்ன செய்யறது, என்ன டெக்னிக் கையாளுவீங்க? ஆழமா இழுத்து விடலாம் சார். வழங்கல மூச்சு ஆழமா இழுத்து விடலாம். ஓகே ஓகே, அதாவது என்ன சொன்னால் உண்மையிலேயே திக்ருங்கிற வந்து அல்லாஹ்வோட ஒரு அருட்கொடை. எதுவாக இருந்தாலும் என்ன செய்யுது, பிரீத்திங் டெக்னிக் என்ன செய்யணும், கையாளணும். நாங்க குர்ஆன் ஓதுறதா இருந்தாலும் அது ஒரு திக்ர் சரியா, எந்த ஒரு வணக்க வழிபாடா இருந்தாலும் திக்ர் தான். ஆனால் அதே செய்யற டைமுக்கு என்னது, கொஞ்சம் உடனே நீங்க ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அவர்த்த நீங்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் பிரீத்திங் டெக்னிக் என்ன செய்யணும், கொண்டு வரணும். பிரீத்திங் டெக்னிக் என்னன்னு சொன்னால் மூச்சை அப்படியோ எடுத்து என்ன செய்யறது, அதாவது வாய் வழியாக விடுறது. மூக்கு வழியாக மூச்சு எடுத்து வாய் வழியாக ஒரு 3 தடவை அப்படி விட்டோம்னு சொன்னால் மனசு என்ன செய்யும், அப்படியே ஓர்மையாகும், ரிலாக்ஸ் ஆகும். இன்னைக்கு பாருங்க, எங்க செஷன்ல நாங்க சொல்லக்கூடிய உதாரணம் தான், அதாவது வந்து ஈட்டி எறியக்கூடிய ஒரு வீரன் என்ன செய்வான்னு சொன்னால் அந்த ஈட்டியை போக்கஸ் பண்ணிட்டே இருப்பான். அதை நீங்க ஒரு கோலா நினைச்சுக்கொள்ளுங்க சரியா, உங்க லைஃப்ல ஒரு கோலா நினைச்சுக்கொள்ளுங்க. உதாரணமா உங்களோட ஒரு போக்கஸ் எக்ஸாம் செய்ய போறீங்க, அல்லது தொழணும், அல்லது ஏதாவது விஷயத்தை செய்யணும். இந்த டைம் மனசு படபடக்குன்னு சொன்னால் அந்த ஈட்டி எறியக்கூடிய அந்த வீரன் சரியானே, அந்த ஈட்டி எறிகிற டைமுக்கு வந்து என்னது, முழு போக்கஸும் அப்படியோ அவன் அந்த குறியில தான் இருக்கும். அந்த டைமுக்கு அவனோட மனசு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் சாதுவாக ஒரு ரிலாக்ஸாக அப்படி இருக்கு. என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவனோட மனசு ரிலாக்ஸ் ஆகிற டைம் போக்கஸ் தெளிவாக இருக்கும். இதுக்கு தான் என்ன சொல்றேன்னு சொன்னால் எங்களோட மனசை வந்து நாங்க என்ன ஒருமைப்படுத்தணும்னு சொன்னால் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொன்னால் முதலாவது பிரீத்திங் டெக்னிக் யூஸ் பண்ணணும். உடனே இப்ப நாங்கள் திக்ர் செய்யணும் அல்லது சொல்லணும் அல்லது எக்ஸாம் சிச்சுவேஷன் எழுதிக்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு தீர்வை நாங்கள் காணணும்னு சொன்னா உடனே ஒரு அவடுத்து அமர்ந்து அல்லது நின்ற மாதிரி நின்று ஒரு ரிலாக்ஸா கண்ணை மூடி என்ன செய்யறது, ஒரு 3 தடவை பிரீத்திங் என்ன செய்ய எடுத்து விடுறது. அப்படித்தான் என்ன செய்யும், உடனே கிளீன் ஆகும். ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன சொல்லி கேட்டால் என்ஜாய் த லிட்டில் பிளஷர். அதாவது
உங்க லைஃப்ல எது நடந்தாலும் சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை நீங்க என்ன செய்யணும், என்ஜாய் பண்ணணும். இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம், ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் இது சின்ன விஷயம் தானே அப்படின்னு இல்லாம, எங்கட பிள்ளை அதாவது என்னது, எங்கட பிள்ளை மரத்துக்கு மேல ஏறுறான் அல்லது ஒரு விஷயத்தை செய்யறான்னு சொன்னா 2 பார்வையிலையும் பார்க்கலாம். சரியா? உண்மையிலேயே நாங்க அவங்களுக்கு அவேர்னஸ் செய்யணும். அதாவது மகன் மரத்துல நீங்க ஏறுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னது, இந்தந்த பாதிப்பு ஏற்படுது, கவனமாக ஏறுங்க அப்படின்னு சொல்லி நாங்க என்ன அவேர்னஸ் கொடுக்கணும். 2வது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், அதோட அதன் மூலமாக சந்தோஷம் அடைய மேலும் கவலை அடைய மேலும். என்ன மகன் அவேர்னஸ் கொடுத்துட்டோம், நீங்க ஏறினா உழுவீங்க, உங்களுக்கு கால் கையில என்ன பாதிப்பு ஏற்படும் சொல்லி அவேர்னஸ் கொடுத்துட்டீங்க. அப்படி கொடுத்தாலும் அவன் ஏற டைமுக்கு உள்ள தரதரன்னு சொல்லி படமாறும், என்னமாலும் ஆகிடுமோன்னு சொல்லி. அதே டைம்ல இன்னொரு பேச நிற்கிறாரு, அவர் எப்படி யோசிக்கிறான்னு சொன்னால், அந்த என்னுடைய மகன் மரத்துல ஏறான்னு சொன்னா தட் இஸ் ஒரு டேலண்ட், அது ஒரு திறமை. ஏன்னு சொன்னால் அதே வயசுல ஒரு கொடியன் வீட்டிலேயே இருந்துட்டு அந்த போனை பார்த்து கொண்டு போன்ல கேம் விளையாடிக்கொண்டு போனுக்கு எடிட் ஆகி கொண்டு இருக்கிறான். ஆனா என் மகன் அதெல்லாம் போன்ல எடிட் ஆகாம தன்னுடைய திறமையாக அதை நாங்க பாக்குற டைம் மனசு சந்தோஷம் அடையும். என்ஜாய் தி லிட்டில் பிளஷர். ஓகேவா? அல்லது எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு லைஃப்ல உதாரணமாக உங்க இறை வணக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். மகரிப் தொழுகை நீங்க தொழுவிட்டீங்க அல்லது இஷா தொழுகை தொழுவிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அந்த பாக்கியத்தை தந்த இறைவனுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். அல்லது உங்களோட புள்ள என்ன செய்யுது, இன்றைக்கு ஒரு புதிய விஷயத்தை நீங்க படிச்சிருக்கீங்க, இந்த புதிய விஷயத்தை படிச்சதை வச்சுக்கொண்டு எங்க லைஃப்ல நான் என்ன செய்ய போறேன், ரன் பண்ண போறேன். ஒரு எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ணணும். அன்றைய நாள் எடுத்து அன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு எல்லா நெகட்டிவ் தோட்டையும் விட்டுட்டு அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நடந்திருக்கு, அந்த பாசிட்டிவ் நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது என்ன ஒரு பெஸ்டா இருக்கும். அதை நீங்க என்ன செய்யலாம், என்ஜாய் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு சைக்காலஜிக்கலா உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொண்டு ஒரு சூட்டபிள் ஒரு இதுவாக இருக்கும். அடுத்தது என்ன விஷயம், 6வது விஷயம் என்ன சொன்னாங்க, மென்டல் ஹெல்த். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு மென்டல் ஹெல்த் அதாவது எங்களுக்கு உளம் சார்ந்த நோய்கள் இருக்கிறதால இன்னைக்கு சில பிரச்சனை டைமிங் இன்னைக்கு மனம் பட்டு பேசுறதுக்குரிய தளங்கள் எங்கள்கிட்ட இல்லை. சரியான நாங்க ஒரு தாய் தந்தைகிட்ட சொன்னாலும் அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல சொன்னாலும் அவங்க என்ன செய்யணும், பப்ளிக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது சில விஷயங்கள்ல சொல்றதுக்கு இயலாம இருக்கு. எங்கட உள்ளம் கிளியர் ஆகணும்னு சொன்னால் வாய் விட்டு பேசணும். ஓகேவா? வாய் விட்டு பேசுறதுக்குரிய அவரது தளம் அவர் திரிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உளவியல் பாதிப்பு ஏற்படும், மென்டல் ஹெல்த் இல்லாமல் இருக்கும். இதனால என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கான தீர்வுகள் எடுக்கணுமா அல்லது பிரச்சனை ஏற்படுமா, அதுக்கான சிகிச்சையில வழங்கக்கூடிய ஏராளமான தளங்கள் இருக்குது, கவுன்சிலர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அதற்கான நடவடிக்கை நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் உங்களோட மென்டல் ஹெல்த்தை கிளியரா வச்சுக்கணும். இன்னைக்கு எல்லாரும் நினைச்சுக்கொள்ள என்னன்னு சொன்னால் உளவியல் சைக்காலஜி கவுன்சிலிங் என்னன்னு சொன்னால் அவங்க சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னு பேரை சொன்னாலே அவங்க யோசிக்கிறது ஒரு என்னது உளநோயாளர்கள் அல்லது ஏதோ அவங்களுக்கு சுகமில்லாத ஆட்கள் தான் அவங்கள்ட்ட போறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது நினைச்சு கொண்டு இருக்கிறது. உண்மையிலே அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியும், வேற வேற டெவலப்மெண்ட் கண்ட்ரில நீங்க பாக்குற டைமுக்கு ப்ரொஃபஷனல் ஆகிக்கிற டாக்டர்ஸ்மாரா இருக்கலும் அல்லது ப்ரொஃபஷனல் ஆகிக்கிற லெக்சரர்மாரா இருக்கலும் அல்லது ஜொப்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆக்களா இருக்கலும் எதுவாக இருந்தாலும் ஒரு டிசிஷன் மேக்கிங்கா இருந்தாலும் அல்லது ஏதாவது விஷயம் அவங்க மனம் விட்டு பேசணுமா உடனே விஷயம் போகக்கூடிய இடம் கவுன்சிலர் தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதாவது சமூகம் எப்படி மாத்திருக்குன்னு சொன்னால் ஒரு மனநோய் அல்லது உளநோய் அது அப்படியான ஒரு பாதிப்பு மென்டல் ஹெல்த் பாதிப்பான ஆட்கள் தான் அவங்க அங்க போவாங்க, நாங்க எல்லாம் போகணும், நாங்க எல்லாம் போனா சமூகம் வேற மாதிரி நினைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே தவறான ஒரு கான்செப்ட். ஏன்னு சொன்னால் அப்படி சமூகம் உருவாக்கி வச்சுக்கிறதால ஒரு உளவியல் சிகிச்சையை பெறதுக்கு உண்மையிலேயே பாசிட்டிவ் திங்கா நாடுறதுக்காக வேண்டி போறதாக இருந்தாலும் அந்த இடத்துல பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். அவங்களுக்கு போக இயலாத ஒரு மனப்பக்குவம் அடுத்து வரும், சமூகம் என்ன நினைக்குமோ என்ற ஒரு திங்க் அடுத்து வரும். அதனால 6வது விஷயம் உளவியலாளர் விஷயம் மென்டல் ஹெல்த் கிளியராக வச்சுக்கொள்ளணும். கடைசி 7வது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் அதாவது சூழ்நிலைகளை நாங்க மாற்றணும். சூழ்நிலைகளை மாற்றணும் எப்படி, அதாவது உங்களோட லைஃப்ல ஏற்படக்கூடிய சந்தோஷமான விஷயம் எங்க நடக்குதோ அதற்கேற்ற ஒரு சூழ்நிலை நாங்க அமைச்சுக்கணும். உண்மையிலேயே இது நடந்தால் இந்த இடத்தை நான் போனால்
அல்லது இந்த விஷயங்கள் நான் எடுத்து செஞ்சால் கவலை ஏற்படுத்துன்னு சொன்னால் அதுக்கு அங்கே நீங்க செய்யக்கூடாது, சேஞ்ச் பண்ணணும். அதுக்கான வழிகோலை நீங்க மாத்தணும். இப்ப உதாரணமாக உங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று நீங்க செய்றீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கோர்ஸ் ஒன்று செய்றீங்க, அல்லது ஒரு நபர்களோட பேசினால் அவங்க எப்போ நெகட்டிவா பேசுறாங்கன்னு சொன்னால் அந்த நபரோட நாங்க என்ன செய்யணும், கொஞ்சம் உறவு தூர்மானிச்சுக்கணும். அவர்கிட்ட நீங்க செல்லணும், இப்படி இப்படி பேசுறதால இப்படி விஷயங்கள் நடக்குது, இன்னைக்கு வந்து கவலை ஏற்படுத்துது, நீங்க இதை மாத்திக்கொள்ளுங்கன்னு சொல்லணும். அப்படி கேட்கலையா விட்டு விலகிடும். அப்ப சூழ்நிலைகளை நாங்க என்ன செய்யணும், எங்கட லைஃபுக்கு ஏற்ற வகையில நாங்க மாத்திக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னா கரும் சிக்கலாக இருக்கும். ஓகே, இவ்வாறான ஒரு சூட்டபிள் ஃபார் த ஹாப்பி லைஃப்ங்கிறது தான் இந்த 7 பாயிண்ட்டும். இதை நீங்க என்ன செய்யணும், லைஃப்ல கட்டாயம் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க என்ன செய்யலாம், காணலாம். அப்ப இது முழு எல்லாத்துக்கும் உரிய ஒரு நெகட்டிவ் தோட்ட அறிக்கையிலும் தன்னம்பிக்கை அறிக்கையிலும் மனோபக்குவம் இது எல்லாத்தையும் நீங்க பாக்குற டைமுக்கும் கடைசியில் எங்க வந்து நிக்குன்னு சொல்லி கேட்டால் உங்களோட உள்ளம். அப்ப உள்ளத்தை நீங்க மாத்திட்டீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த விஷயங்கள்ல இதுக்கு பின்னால நான் எடுத்துக்கொள்வேன், செய்யணும், மாற்றணும், லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இவ்வளவு காலமும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வேற, இதுக்கு பின்னால வாழ போற வாழ்க்கை வேற, இதுக்கு பின்னால என்னுடைய லைஃபையே மாத்திக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்களோட தன்னம்பிக்கையை கொண்டு வரணும்னு சொன்னால் உங்களோட உள்ளத்தோட நீங்க பேசணும். கண்ணாடிக்கு முன்னுக்கு இன்னைக்கு நின்று கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று கேள்வி கேளுங்க, நான் யார், நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த உலகத்துல நாம எவ்வளவு காலம் வாழ போறோம், வாழக்கூடிய கால டைமுக்கும் ஒரு சிறிய ஒரு குறுகிய வாழ்க்கையிலேயே இன்னும் மீண்டும் மீண்டும் நாங்க இந்த கவலைகள்லையும் துக்கத்திலையும் வாழ்க்கையை கழிச்சிட்டேன்னு சொன்னால் எப்ப சந்தோஷமாக வாழ்றது? 2024ஆம் ஆண்டுல 365 நாட்கள்ல எத்தனை நாட்கள் நாங்க சந்தோஷமா இருந்திருக்கோம், எத்தனை நாட்கள் நாங்க கவலையில கழிச்சு அப்படியோ லைஃப ஸ்பாயில் ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாரு. கண்ணாடிக்கு முன்னாடி திங்க் பண்ணி பாரு. அப்ப வளங்க செல்ல போனால் உலகம்ங்கிறது ஒரு சிறியோரு வட்டம். உலகம் இருக்கிறது பல பிரபஞ்சத்திலேயே ஒரு சின்ன டொட்டான் இந்த உலகம். அந்த உலகத்துல ஸ்ரீலங்கான்னு சொல்லக்கூடிய இலங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடுங்கிறது அது ஒரு அணு. அதாவது இந்திய நாட்டை எத்தனையோ மடங்குல ஒரு மடங்கு தான், ஒரு சின்ன ஒரு துண்டு தான் என்னது இலங்கைன்னு சொல்லலாம். அந்த இலங்கையில நான் வாழக்கூடிய ஊருங்கிறது வந்து சின்னது. அப்படியான இந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல சின்ன ஒரு இதுல பிறந்த பிரபஞ்சத்துல சண்டையும் சச்சரவும் கவலையும் துன்பங்களும் நிறைந்த வாழ்க்கையாக மாறணும்னு சொன்னால் இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா? இந்த வாழ்க்கையை நாங்க சேஞ்ச் பண்ணணும் அல்லது முன்னேற்றணும், இருக்கிற கொஞ்ச கால வாழ்க்கையாக இருந்தாலும் எப்படி வாழலாம், இதை எப்படி சந்தோஷமாக அமைச்சு கொள்ளலாம்ங்கிற அந்த மனோபாக்கும் உங்கள்கிட்ட நினைக்குது. அதை நீங்க உங்களோட மனசோட நீங்க பேசுனீங்கன்னு சொன்னால் அதற்கான தீர்வை நீங்க எடுத்துக்கொள்வீங்க. இல்ல நான் கவலையாத்தான் இருப்பேன், இன்னொரு நபரால கவலையாத்தான் வருது, பிரச்சனையாத்தான் இருக்குது, இதை நான் தலைக்கு போட்டுக்கொண்டு யோசிச்சு கொண்டு இதற்கான தீர்வு நான் என் மனசு நான் மாத்திக்கொள்ள மாட்டேன், என் சூழ்நிலையை நான் மாத்திக்கொள்ள மாட்டேன். 7வது பாயிண்ட், மிகப்பெரிய பாயிண்ட். இல்ல நான் எப்படியோ அப்படித்தான் இருப்பேன், ஒன்றும் மாத்திக்கொள்ள மாட்டேன், ஆனா லைஃப் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எப்படி மாறப்போகுது? இல்ல. இதன் மூலமாக சந்தோஷமான லைஃப் ஒரு வருது இல்லைன்னு சொன்னால் கவலையாத்தான் இருக்கீங்க, தூக்கம் இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இது வந்து தெளிவாக தெரிஞ்சால் அதுக்கான சூழ்நிலைகளை மாற்றி முடிவுகளை எடுக்கிறதை நாங்க என்ன செய்யணும், வீடு நட போடணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யாது, ஒரு லைஃபை சேஞ்ச் பண்ண இயலாது. அப்ப நீங்க உங்களோட லைஃபை மாத்தணும்னு சொன்னால் உங்களோட கண்ணாடிக்கு முன்னுக்கு நான் யார் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி உங்களோட முகத்தை பாருங்க. கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று உங்களோட ஸ்மைல் பண்ணி வந்து முகத்தை பாருங்க. எவ்வளவு அழகான முகம், எவ்வளவு அழகான ஒரு மனிதனா நான் இருக்கிறேன். இப்படியாக ஒரு மனிதனாக இருந்து கொண்டு கவலைகளையும் துக்கங்களையும் என்னுடைய மனசுக்குள்ள நான் போட்டுக்கொண்டு அப்படியோ சேவ் பண்ணி கொண்டு எங்கட லைஃப ஸ்பாயில் ஆக்குறோம்னு சொன்னால் என்ன பயன் இந்த உலகத்தை வாழ்ங்கிறத நீங்க என்ன செய்யணும், திங்க் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அடுத்த விஷயம் கண்ட்ரோல் யுவர் திங்கிங். ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம். என்ன சொல்ல வாரீங்க? கண்ட்ரோல் யுவர் திங்கிங் சொன்னால் என்ன சொல்ல வாரீங்க, சொல்லுங்க பாபு. கண்ட்ரோல் யுவர் திங்கிங் சொன்னால் இவரத்தை என்ன சொல்ல வாரீங்க? உங்களுக்கு செட்லைன் போர்டு unwanted things. Sorry? Not good to think such unwanted thinkings deeply. Okay.
Yeah. Okay. Unwanted thinking. Okay. Overthinking. Okay. Overthinking. Okay. Welcome. Where? Out of thinking. Sorry. வேறன்னு சொல்லலாம். Control your thinking தான். About past, that some Okay. problems. Okay. Very good. Okay. வேற? Okay. Control your thinking சொன்னால் எங்கட லைஃப் உடைய அல்லது எங்களுடைய அந்த கயிறு என்னது எங்களுக்கு தரப்பட்ட எங்களுடைய கயிறு வந்து எங்கள்கிட்ட தான் இருக்கணும். நான் சிந்திக்கக்கூடிய சிந்தனை யார கொண்டோல் இருக்கணும்? எங்கட கொண்டோல் தான் இருக்கணும். அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல வாரன்னு சொன்னால் எங்கட லைஃபை தீர்மானிக்கிறது எந்த திங்கிங்கை தீர்மானிக்கிறது வேற நபர்கள்ட்ட கொடுக்க கூடாது. நான் சந்தோஷமாக இருக்கணுமா, நான் துக்கமா இருக்கணுமா, நான் என்ஜாய் பண்ணணுமா, அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோலிங்க கூடிய கயிறு வந்து எங்கட கையில தான் இருக்கணும். இன்றைக்கு என்ன நடந்துக்குன்னு சொன்னால் நாங்க எல்லாரும் எங்கட சந்தோஷத்தை ஹாப்பிய என்ஜாய வந்து நாங்க வேற கிட்ட கொடுத்தோம். எப்படி உதாரணமாக சொல்லலாம், எங்களுக்கு வந்து சில நபர்கள் பேசினால் கவலையா இருக்குது, அவங்க இப்படி பேசிட்டாங்களே, அல்லது நம்ம விரும்பக்கூடிய நபர் வந்து இப்படி செஞ்சிட்டாங்களே, அல்லது வந்து என்னது அந்த நபர் இப்படி வாரத்தால எங்களுக்கு பயம் வருது, அல்லது எங்களோட பேரண்ட்ஸ் இப்படி செஞ்சிட்டாங்களே, இப்படியான என்னது இப்படியான இது வேற நபர்கள் எங்கட திங்கிங்க எங்களை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொன்னால் எங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கயிறு யார்கிட்ட இருக்குது சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நாங்க எல்லாரும் எங்கட கண்ட்ரோல் வந்து நாங்க வேற ஆக்கிட்ட தான் கொடுத்து வச்சுக்கிறோம். என்னன்னு சொன்னா இப்ப சம்டைம் சில நபர்கள்ட்ட பேசுறோம், ஏன் நீங்க இப்படி கவலையா இருக்கிறீங்க, ஏன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த நபர் இப்படி சொல்லிட்டாரு அல்லது அவர் இப்படி பேசிட்டாரு. அப்ப நீங்க யோசிக்கணும், அவர் பேசுறதால ஏன் லைஃப தீர்மானிக்கிறது அவரா இல்ல நானா? Yeah, they are grabbing our happiness now. They are grabbing our happiness. Yes. அப்ப எங்கட திங்கிங் வந்து நான் தான் வச்சுக்கணும். நான் ஹாப்பியா இருக்கிறேங்கிறேன்னா நான் தான் தீர்மானிச்சுக்கணும். அவங்க ஒழுங்கா பேசிட்டாங்க, அவங்களோட பேசினா சந்தோஷமா இருக்குது, அவங்கள என்னது அந்த நபர் அப்படி இருக்கிறதால இந்த விஷயம் நடந்தா சந்தோஷமா இருக்கும், இந்த விஷயம் நடக்காட்டி சேட் ஆகும்னு சொன்னால் அப்ப உங்களோட கண்ட்ரோல் உங்களோட ஹாப்பினஸ் யார கையில இருக்குது, யார கண்ட்ரோல் இருக்குது? இன்றைக்கு எல்லாரும் நாங்க எங்களோட கண்ட்ரோல் வந்து திங்கிங் கண்ட்ரோல் வந்து நாங்க வேற கண்டா கொடுத்து வச்சுக்கிறோம். நீங்க யோசிக்கணும், என்ன சந்தோஷம், நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் கவலையா இருக்கிறதுக்கும் நீங்க யார் வச்சுக்கொள்ளதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க யாரு? ஏண்ட கண்ட்ரோல் நான் சந்தோஷமா இருக்கணும்னா நான் தான் அடுத்து என்ன செய்யணும், ஏண்ட ஹாப்பினஸ் நான் தான் எடுத்துக்கணும். வேறவங்க வந்து ஒரு விஷயத்த கவலையுண்ட பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல கேட்டு பாருங்க, நான் ஏன் கவலையாகணும்? ஏண்ட லைஃப் வளர்த்த நான் சந்தோஷமா இருக்கணும். இறைவன் எதை வழிகாட்டிருக்கிறானோ அந்த வரையறைக்குள்ள நின்று எங்களோட லைஃபை நாங்க சந்தோஷமா எடுத்துட்டு போக வேண்டியது. இப்படி உங்களோட கண்ட்ரோல் வந்து நீங்க வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யலாம், கவலையான ஒரு விஷயமோ அல்லது பிரச்சனைகள் வார டைமுக்கும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை, ஒரு டேலண்ட் உங்கள்கிட்ட வரும். ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளமான நீங்க என்ன செய்றீங்க, அப்படியே உடஞ்சு போய் அல்லது என்ன செய்றீங்க, ஒரு டிசிஷன் மேக்கிங் கஷ்டமா இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, எங்கட விஷயம் ஏண்ட கொண்டல் வேற யார்கிட்டயுமே இருக்குது, அதனாலதான் என்ன செய்யுது, ஏன்னா டிசிஷன் மேக் பண்ணது கஷ்டமா இருக்குது, எனக்கு கவலையா இருக்குது, உள்ளமெல்லாம் அப்படியே உடஞ்சு போற மாதிரி இருக்குது, இதுக்கு ஏண்ட லைஃப் நான் தீர்மானிக்கிறேன் சொன்ன இந்த இடத்துல நான் என்ன செய்யணும் யோசிக்கும். இந்த ப்ராப்ளம் நடந்தால் சால்வ் பண்ணி எங்களோட ஹாப்பியா இருக்கிறதுக்கு நாங்க என்ன வழிகளை செய்யலாம் திங்க் பண்ணலாம். எனவே அது பயமாக இருக்கேனும் அல்லது கவலையாக இருக்கேனும் எதுவாக இருந்தாலும் அந்த கண்ட்ரோல் யுவர் திங்கிங். 2024 முடிய போகும். உலகாலம் நம்ம வேற யார கையில தானே செஞ்சோம், கயிறை கொடுத்து வச்சிருந்தோம். இதுக்கு பின்னாலேயும் கொடுக்கணுமா இல்லையாங்கிறத நீங்க தீர்மானிச்சுக்கணும். சரிதானே? 2025 இருந்து உங்களோட லைஃப் இன்ஷா அல்லாஹ் இறைவன் வழிகாட்டு அந்த வழிகோலுக்கு அமைய, அந்த வரையறைக்கு அமைய என்ன செய்யணும், உங்களோட கயிறை நீங்க என்ன செய்யணும், பிடிச்சுக்கணும்.
யாராவது என்ன செய்யறான் பிரச்சனையோ கவலை உண்டாக்குறான்னு சொன்னால் நான் ஏன் கவலையாகணும் இந்த இடத்துல நான் கவலையாக தேவை அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அந்த வீறு நடைய போட போகும்போது அந்த கைத்தை எங்கட கையில பிடிச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யணும், நடக்க ஆரம்பிங்க. அப்படி இல்லையா, நீங்க எதுவாக இருந்தாலும் அடுத்தவன் சிரிச்சாதான் நீங்க சிரிப்பீங்க, அடுத்த ஒழுங்கா பேசினா தான் நீங்க ஒழுங்கா பேச பார்ப்பீங்க, அடுத்தாக்கள் ஹாப்பியா இருந்தா தான் நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. அப்படின்னு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ரிமோட்டை, உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிமோட்டை வந்து நீங்க அடுத்தாக்கள் கொடுத்து வச்சிருக்கீங்க, உங்களோட லைஃபையே அப்படியே கொடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க சந்தோஷமா வாழாதுன்னு சொன்னா நீங்க அவங்கதான் தீர்மானிக்கணும். எனவே நீங்க யோசிங்க வந்து உங்களோட லைஃப என்னது சந்தோஷமா வச்சுக்கணும்னு சொன்னால் உங்களோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு செஞ்சு கொள்ளுங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், அதாவது வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தன்னம்பிக்கையை எப்படி கொண்டு வரலாம். இப்ப நீங்க 2025 நீங்க என்ன செய்ய போறீங்க, வரப்போறீங்க. 2025 கடக்கிறதுக்கு ஒரு தன்னம்பிக்கையான லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யறோம், சொல்றோம். இப்ப தன்னம்பிக்கை எப்படி எங்க லைஃப்ல கொண்டு வர இயலும், பில்ட் பண்ண இயலும் அப்படின்னு சொல்லி பாக்குற டைமுக்கும், முதலாவது இந்த 2025 போகணும் உங்களோட இலக்குகள் என்ன, கோல், அதாவது கிளியர் கோல்ஸ் இருக்கணும் உங்கள்கிட்ட. ஏதோ வந்துட்டோம் தாண்டிட்டு போவோம் அப்படி லைஃப் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் எது நடந்தாலும் ஏதோ கன்ஃபியூஸ் தான் போயிட்டு இருக்கு லைஃப். 12 மாசம் இருக்குது. இந்த 12 மாசத்துல நீங்க என்ன செய்யுங்க, ஒரு கோல் செட்டிங் நீங்க என்ன செய்யுங்க, போடுங்க. ஒரு நீங்க கணவன் மனைவி வாழ்றீங்கன்னு சொன்னால் அது எப்படி இந்த 12 மாதத்தை நான் கழிக்கணும், இந்த முதலாவது மாதத்தை ஹாப்பினஸா கழிக்கணும், அதே போல இந்தந்த விஷயங்களை நான் செய்யணும், பிள்ளைகளுக்கான ஏற்பாடுகளை செய்யணும், அதுக்கான ஒரு கோல், கிளியர் கோலை வந்து நீங்க என்ன செய்யணும், அமைச்சு கொள்ளணும். அதோ போல அதோட சேர்த்து என்னென்னலாம் உங்களுக்கான என்னது உறுதுணையா இருக்கிறோம் அதற்கான வழிகோலை நீங்க அமைச்சுக்கணும். இன்னைக்கு அதாவது இந்த கான்பிடன்ஸ், அதாவது தன்னம்பிக்கை வந்து இல்லாத காரணம் என்ன சொல்லி கேட்டால் ஒரு கிளியர் கோல் இல்லை எல்லார்ட்டையும். எப்படின்னு சொன்னால் உதாரணமாக ஒரு ட்ரிப் ஒன்று நாங்க போவோம், சரியானே, அது எங்க சரி போவோம், எப்படி சரி போவோம் அமைச்சுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இருந்துட்டோம்னு சொன்னால் அந்த ட்ரிப் போற டைமுக்கும் பல கருத்துக்களும் பல ஒரு இதுகளும் வரும். வார டைமுக்கு ஆரம்பிச்சுட்டாங்களே இந்த பிரச்சனை, ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொன்று சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்னது தன்னம்பிக்கை இழந்து ட்ரிப்பும் தேவையில்ல ஒண்ணுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லி விட்டு போறாங்க நிறைய பேர். அதே வாக்குல அந்த ட்ரிப் இந்த இடத்துல போவோம், இந்த கோல் அமைச்சுக்கொள்வோம், அந்த இடத்துக்கு போக போக சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால், அல்லது 40 பேர் போக வேண்டிய அந்த ட்ரிப்ல 30 பேர் வந்தால் என்ன செய்வது, அல்லது நான் இந்த இடத்தை தீர்மானிச்சுக்கிறேன் போறதுக்கு, அந்த இடம் போக கிடைக்கிறேன்னு சொன்னால் நாங்க அடுத்த பிளான் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கிளியர் கோலை வந்து நீங்க என்ன செய்யணும், அமைச்சு கொள்ளணும். அல்லது உதாரணமாக நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க, அல்லது உங்களோட கடன் பிரச்சனைகள் இருக்குது, அல்லது வந்து நீங்க என்ன செய்யணும், உழைச்சினார் ஒரு நல்ல ரிச்சா மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா கோலும் இருக்குன்னு சொன்னால் இந்த 2025 வந்து எப்படி கழிக்க போறீங்க, 12 மாசம், 30 மாசம் எழுதுங்க. இந்த டைம்ல நான் இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த டைம்ல முடிக்காவிட்டால் இந்த இடத்துல என்ன ஆப்ஷன் நான் எடுக்கிறது, யார்கிட்ட போய் இந்த இதை கேட்கறது அப்படின்னு சொல்லி ஒரு முழு ஒரு ஷெட்யூலையும் கோலை வந்து கிளியர் கோலா நீங்க மாத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை கொண்டு வரும். எப்படி இந்த லைஃபை கழிக்க போறோம், ஒரு பிரச்சனை ஒன்று வருது, இந்த பிரச்சனைக்கு நான் வந்தால் என்ன செய்வேன், அப்படியே உடஞ்சு போய் நான் கீழே விழுந்துருவேனா, அல்லது அதற்கு மாத்தி நான் என்ன செய்யறது, என் லைஃபை நான் அப்படியோ கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும்னு சொன்னால் என்ன விஷயங்களை செய்வேன் அப்படின்ட்டு ஒரு அந்த பிரச்சனை, அதாவது ப்ராப்ளம் சால்விங் நீங்க எழுதுங்க. அப்படி எழுதி நீங்க எல்லாம் கிளியர் கோலை வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போறதுக்கு தன்னம்பிக்கை தானாகவே வரும். அடுத்தது சொல்லி கேட்டால் கிரியேட் குட் ஹேபிட்ஸ். இது மிகப்பெரிய ஒரு பாயிண்ட். உங்களுக்கு சந்தோஷமாக தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு என்னது ஹேபிட்டை நீங்க என்ன செய்ய எடுத்துக்கணும். இன்னைக்கு சிலாக்களுக்கு வந்து என்னது குர்ஆன் ஓதுறது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், திக்ர் செய்யறது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், அல்லது பிளே பண்றது சந்தோஷத்தை ஏற்படுத்தும், அல்ல இயற்கைகளை ரசிக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அப்படியான ஒரு கோல் அமைச்சு கொள்ளணும், சரியான. அல்லது சில டிராவல் பண்றது, சரியான, வேற இடங்களுக்கு போறது. இப்ப சில என்ன பிரச்சனை சில கேர்ள்ஸ்களுக்கு வந்து அதாவது எங்க ஃபேமிலியில பார்க்கலும் வந்து என்னது கேர்ள்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில போறதுக்குரிய சந்தர்ப்பம் குறைவு. ஆனா அவங்க வெளியில போன கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த 12 மாதத்துல இத்தனை தடவை நான் செய்ய இப்படியான பிரச்சனை நடந்து இந்த பிரச்சனை நடக்கலாம், டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை என்ன செய்யலாம், உங்களோட கணவன்மார்ட்டையோ அல்லது ஃபெமிலிட்டியோ அப்படி பேசி எல்லாரும் இருந்து உட்கார்ந்து பேசி ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளும்.
அப்ப ஒரு குட் ஹேபிட்டை நீங்க என்ன செய்யணும் அமைச்சுக்கணும். அல்லது புக் ரீட் பண்றது, இன்னைக்கு புக் தான் உலகம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு புக் ரீட் பண்றதுக்குரிய புக் ரீட் பண்ணாலே ஒரு ஹாப்பி உண்டு, சந்தோஷம் உண்டு. அப்ப அந்த குட் ஹேபிட்ஸ் நாங்க என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணும், நல்ல பழக்கங்களை என்ன செய்யணும் அமைச்சு கொள்ளணும். அதே போல என்ன செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது தன்னம்பிக்கை வரக்கூடிய பயிற்சிகளை நாங்க செய்யணும். எப்படி பயிற்சிகள் செய்யறது, என்ன பயிற்சி செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். தன்னம்பிக்கையான பயிற்சிகள் சொல்லி என்ன செய்யலாம்? உதாரணமாக இன்றைய நாள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால், இன்றைய நாள்ல வந்து என்னது இன்றைய நாள் எப்படி கழிக்க போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம வருஷம் மாசத்தை நாங்க என்ன செய்யறது பில் பண்ணி கோல் செட்டிங் பண்ணி கழிக்கிறவங்க போக்குல வந்து ஒரு சிரமமாயிடுச்சு. இப்ப உதாரணம் எடுத்துக்கொள்ளும், இந்த நாளைய நாள், இந்த வருஷம் முடிய போகுது, இந்த நாளைய நாள் நான் எப்படி கழிக்கிற போறோம், அதுக்கான கோலை செட் பண்ணுவோம். அப்ப அதுக்கான கோல் செட் பண்ணி உண்மையில அது நடந்துட்டா அல்லது நடக்கலைன்னு சொன்னால், நான் போட்ட பிளான் நடக்கலைன்னு சொன்னால் நான் இதுக்கு மாற்று வழியை நான் இது செய்வேன் அப்படின்னு சொல்லி 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படி பயிற்சி செய்யற டைமுக்கு உங்களுக்குள்ளேயே தன்னம்பிக்கையில வளர்த்துக் கொள்வதற்கு மிக உறுதுணையாக இருக்கும். சரி, அதே போல செல்ஃப் எஸ்டீம், அதாவது சுய மதிப்பெண்கள் இருக்கும். சுய மதிப்பெண் எப்படி, அதாவது சொல்ல போனால் எங்களோட திறன்களை நாங்க வளர்த்து கொண்டது, அல்லது வந்து அதாவது நான் எந்த திறமையில நான் இருக்கிறேன், அதாவது நான் எந்த நிலைமையில நான் இருக்கிறேன். இப்ப நான் சொன்ன மாதிரி கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று நீங்க உங்களை என்ன செல்ஃப் எஸ்டீம் பண்ணுங்க. அதாவது நான் இந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கிறேன், அதாவது எங்களுடைய தேவைகள் என்ன, எங்களுக்கு திறமை என்ன, அந்த திறமையை கொண்டு எப்படி நாங்கள் வெளிக்காட்டலாம், எப்படி எங்களுடைய பயன்படுத்தலாம், எங்க லைஃப் எப்படி பில்ட் பண்ணலாம், இப்படியான எல்லாத்தையும் வந்து என்ன செய்யணும் அந்த செல்ஃப் எஸ்டீமா எடுத்துக்கொள்ளணும். அதே போல டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நாங்க என்ன செய்யணும், அதாவது பொறுப்புடையவர்களாக நாங்க எடுத்துக்கொள்ளணும். எல்லாரும் இப்ப ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, தாய் தந்தைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் ஒவ்வொருக்குரிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்ப நீங்க சொல்லுங்களேன், ஒரு நண்பர் ஒருத்தர் நிற்கிறான்னு சொன்னால் அந்த நண்பர் இன்னொரு நண்பருக்கு என்ன செய்யணும், அதாவது பொறுப்பா இருப்பார். பொறுப்பாயிருக்கிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த நண்பரை நாங்க என்ன செய்யணும் சந்தோஷப்படுத்தணும். அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவனை துக்கப்படுத்தி அவனை அப்படியே கீழே போட்டு மிரிச்சு நாங்க நாசமாக்குறோம்னு சொன்னால் தட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? அப்ப எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு உறவுகளோட ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்ட்ட இருக்குது. அது கணவன் மனைவிக்காக இருக்கணும், பிள்ளைகளுக்காக இருக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கணும். ஏதோ ஒரு வகையில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை நாங்க கையில எடுத்துக்கணும். இன்னைக்கு என்னது கால் போற போக்குல அப்படியே போற, எது நடந்தாலும் பார்த்துக்கணும், எங்களுக்கான பொறுப்புகள் எந்த ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி போற டைமுக்கு வந்து என்ன செய்யலாது, இந்த தன்னம்பிக்கையை நாங்க வளர்த்துக்கொண்டு கஷ்டமாக இருக்கும். எங்க பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூல்ல போறீங்களா, அந்த டீச்சர்ஸ் எப்படி நடந்து கொள்ளணும், பிரின்சிபல்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், அவங்க அப்படி நடந்து கொள்ளலையா அப்ப அந்த டைம்ல என்ன செய்யறது, அப்படியான இதுகளை சொல்லும். அதனாலதான் இன்னைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்காதாலதான் என்னது டீச்சர் ஒரு ஏசிட்டாங்கன்னு சொன்னால், பிரின்சிபல் ஒரு மோசமான நடத்திட்டாங்க, ஒரு கெட்ட வார்த்தைகளை பேசிட்டாங்க, அல்ல அடிச்சுட்டாங்க, ஏசிட்டாங்க அப்படின்னு சொன்ன டைமுக்கு பிள்ளைகள் அப்படியே உடஞ்சு போறாங்க. இந்த டைம்ல அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும். எல்லாம் எப்படின்னா மனசுல உடஞ்சி வந்ததுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்ய லைஃப் பாடமா படிச்சு கொடுக்குறோம். அதுக்கு பின்னால எல்லாம் பயந்து முடிஞ்ச அது அவர் மனசுல ஒரு தாக்கம் கொண்டு இருக்கும். சார்ண்டா இப்படித்தான், பிரின்சிபல்டா இப்படித்தான், பெற்றோர்கள்டா இப்படித்தான் சொல்லி மனசு அப்படியோ பதிஞ்சிருக்கு. அப்ப அதுக்கு முன்னாலேயே நாங்க சொல்லி கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நீங்க இப்படி நடக்கிற டைம் இப்படி எல்லாம் நடந்தால் இந்த விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு அதுக்குரிய வழிகாட்டலை நாங்க என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்கணும். எங்களை வாழ்க்கையிலையும் எடுத்துக்கொள்ளணும். கவலைகள் வருதா, அந்த கவலை வர டைம் நாங்க எங்களை எப்படி என்ன செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க வளர்த்து கொண்டது, எங்களை நாங்க எப்படி பில்ட் பண்றது. இப்ப எல்லாரும் நாங்க அடுத்த நபர்கள், அதாவது எங்களோட குடும்பங்கள் சொல்லி பாக்குற எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, நாங்க எப்படி எங்களை வளப்படுத்திக் கொண்டது, நாங்க எப்படியோ கவலைகளை அப்படி இருந்து போறோம், ஆனா அடுத்தாக்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி நாங்க பார்க்கணும். முதலாவது எங்களை நாங்க சந்தோஷமா வச்சுக்கணும். அப்ப அதுக்கான வழிகோல்கள் நாங்க செய்யணும். அடுத்த விஷயம் என்ன சொன்னால், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோட எப்படி சேர்ந்து நடக்கும். ஏன்றால் எல்லாரோட அப்படி சேர்ந்து நடக்கிற டைமுக்கு தான் என்னது, அதாவது ஒரு கான்ஃபிடன்ட் கொண்டு வரும். இன்றைக்கு பாருங்க, பிள்ளைகளை என்ன செய்வாங்க வீட்டுல வச்சு வளர்ப்பாங்க, சரியான
கிட்டத்தட்ட 30 வருஷம் 20 வருஷம் அவங்க எந்த ஒரு பிள்ளைகளுக்கு கஷ்டம் நஷ்டம் தெரியாம யாரோடையும் பழகாம அப்படி வச்சு பழகுறது. 30 வருஷத்துக்கு பின்னால அந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்ய சமூகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி திறந்து விட்டால் அந்த ஃப்ரெண்ட்ஸோட பழகுற டைம் ஃபேமிலியோட பழகுற டைமுக்கு புதிய புதிய அனுபவங்கள் அவனுக்கு கிடைக்கும். அந்த 30 வயசுக்கு பின்னால அவன் ஒரு கவலைகளையோ அல்ல பிரச்சனைகளையோ ஃபேஸ் பண்ண தெரியாம இருப்பான். திடீர்னு டைம் 30 வயசுல அவனை வெளியில திறந்து விட்டு நீங்க ஃபேமிலியோட போயிருங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிருங்க நல்லா பழகுங்க அப்படின்னு சொல்ல டைமுக்கும் அதால வரக்கூடிய பிரச்சனைகளை அவன் என்னது ஃபேஸ் பண்ண தெரியாதவனா இருக்கான். அப்ப இதனால முதலாவது இந்த கான்பிடன்ட், அதாவது எங்களுக்கு தன்னம்பிக்கை வளர்க்கணும்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்லக்கூடிய எல்லாரோடும் சேர்ந்து நாங்க என்ன செய்யணும், அவங்கள சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். நாங்களும் என்ன செய்யணும், சேர்ந்து நடக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் தியானம். நான் சொன்ன மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வளர்க்கணும்னு சொன்னால் என்னது கட்டாயம் தியானம் இருக்கணும். எங்கட மனசை நாங்க என்ன செய்யணும், மைண்ட்ஃபுல்லா ஒரு பீஸா வச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் இதுல சொல்லிக்கொள்ள இயலும். ஓகேவா? ஓகே, இப்ப லாஸ்டா நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம். கடைசியில் ஒரு தெரப்பி செய்யறது இருந்தேன். அதுக்கு முன்னால ஒரு கவலைய எப்படி ஹாப்பியா மாத்துற அப்படிங்கறத சுருக்கமா சொல்லிட்டு நம்ம தெரப்பிக்குள்ள என்ன செய்யலாம், போகலாம். ஓகேவா? முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் கீழுக்கு இருந்து வாரம், அதாவது எங்களை பத்தி ஒரு பிக பிக்சர் இருக்கும். அதாவது நான்கிற நானாகத்தான் இருப்பேன் அப்படின்னு இல்லாம எங்களோட பிள்ளைகளுக்கு நான் ஒரு பெஸ்ட் ஒரு பேரண்ட்ஸாக இருப்பேன். அதே போல பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள் நான் பெஸ்டா ஒரு பிள்ளைய நான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் என்ன செய்வேன், இருந்து காட்டுவேன். சமூகத்துக்கு சிறந்த ஒரு மனிதனாக நான் இருந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிக்சரை, ஒரு படத்தை நாங்க என்ன செய்யணும், அப்படியோ வடிவமைச்சுக்கணும். இன்றைக்கு அப்படி ஒன்று இல்லாததாலதான், எங்களை நாங்க தாழ்வாக கருதி கொள்ளத்தாலதான் என்ன செய்யறது, அப்படியோ எங்க லைஃப் அப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா கீழ் நோக்கி போய்கொண்டி. அப்ப முதலாவது சந்தோஷமாக ஒரு கவலையை சந்தோஷமா மாத்தணும்னு சொன்னால் முதலாவது டெக்னிக் என்னன்னு சொல்லி கேட்டால் எங்களுடைய பார்வையை, அதாவது நான் இந்த சமூகத்துல சிறந்தவன், நான் சமூகத்துல உயர்ந்தவன். அப்ப அப்படியான ஒரு பிக பிக்சரை நாங்க என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். அடுத்த என்ன சொல்லி கேட்டால் ஹேவ் அ குட் கிரை. இன்றைக்கு எல்லாரும் என்ன சொல்லி கேட்டால் ஒரு பிரச்சனை அப்படி வர டைமுக்கு பிள்ளை அழுகுறதுக்கே விடுறல. உண்மையில அலனம் செய்ய உங்களுக்கு தோணினால் நீங்க என்ன செய்யலாம், தாராளமாக அழலாம். அதான் குட் கிரைன்னு செய்யணும். உங்களுக்கு அலனம் செய்ய தோணால், அல்லது கவலையா பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும், தாராளமாக அழலாம். கவலை வருதா, கவலைக்கு ஒரு தீர்வு தியானத்திலிருந்து இறை வழிபாட்டுல இருந்து எவ்வளவுக்கு அழுது நம்ம இறைவனத்துல கையேந்தி கேட்கிறோமோ கேட்டு அழுகு. உங்களுக்கு தெரியும், எல்லாரும் நம்ம அழுகுற டைமுக்கு எவ்வளவுக்கு அழுகுறோமோ அந்த அளவுக்கு மனசு பாராட்டியோ குறையும். உங்களுக்கு தாங்க இயலாத கவலை பிரச்சனை இந்த டைமுக்கு நீங்க என்ன செய்யும், மனம் விட்டு அழுங்க. இன்னைக்கு அழுகுறதே சொல்லாத கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, குறைய பார்ப்பாங்க. அப்படின்னு இல்லாம நல்லா என்ன செய்யுங்க, நீங்க அழுகுறதுக்குரிய அழலாம் தாராளமா. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் லாஃப் அண்ட் ஸ்மைல். ஏற்கனவே சொன்ன விஷயம், எப்போ நாங்க சிரிச்ச முகத்தோட இருக்கணும். கவலையாக இருந்தாலும் அந்த கவலைய உடைச்சு நாங்க என்ன செய்யணும், மனம் விட்டு அப்படியோ சிரிக்கணும். சிரிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த சிரிப்பு மூலமாகவே என்ன செய்யுது, சந்தோஷமாக அந்த கவலையெல்லாம் போய் சந்தோஷமாக நிலைமை மாறும். இன்றைக்கு ஒரு ஆள் கவலையாக ஒரு மனிதர் வாராகண்டா இருந்தால், அல்லது நான் கவலையோட போறனாக இருந்தால், ஏதோ ஒரு மனுஷனோட பேசுற டைமுக்கும் அவரோட வார டைமுக்கும் நாங்க அப்படியோ ஸ்மைல் பண்ணி சிரிச்சு நாங்க என்ன செய்யறது, அப்படி பாக்குற டைமுக்கும் கவலையா வந்தாலும் அந்த கவலையும் போயிடும். இன்றைக்கு ஒருத்தன் கவலையா வாரான்னு வைங்களேன், அவன் சிரிச்சும் பேசணும் இல்ல, கதைக்கணும் இல்ல, ஒரு கெட் டுகெதர் நடக்குன்னு வைங்களேன். அந்த கெதரிங்ல, ஃபேமிலி கெதரிங்ல, ஃப்ரெண்ட்ஷிப் கெதரிங்ல ஒரு நபர் மட்டும் என்னது கவலையாவே இருக்கிறது, சிரிக்கணும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படி அந்த கெதரிங் ஈஸ் போயிலாயிடும். எல்லாரும் போடுவேன் அவ்வளவு அவன் சந்தோஷமா இருந்து வெளியே அவன் என்ன ஒதுங்கி போய் கவலையா இருக்கிறானே அப்படின்னு. அதே டைமுக்கும் என்னது நாங்க சிரிச்சு பேசி அப்படி எல்லாரும் சேர்ந்து வார டைமுக்கு அவன் என்ன இருக்கிற கவலை என்ன செஞ்சிடும், போயிடும். ஓகே, இப்ப இவ்வாறான விஷயங்களை நாங்க செய்யறது மூலமாக எங்கட கவலையை நாங்க என்ன செய்யலாம், சந்தோஷமாக மாற்றலாம். ஓகே, உங்களுக்கான ஒரு தெரப்பி செய்யற லாஸ்ட் கட்டத்துக்கு வந்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, தனிமையில அதாவது தனி இடங்கள் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பேப்பர் பென் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் செக் பாக்ஸ்ல 1ன்னு சொல்லி போடணும்.
ஒரு பேப்பரும் பெண்ணும். ஓகே, எல்லாரும் ஓகே என்றால் நான் தெரப்பிக்குள்ள போகலாம். ஓகே ஓகே, வேற எல்லாரும் ஓகேன்னு சொன்னால் நாங்க போகலாம். சரி, உங்களுக்கான டைம் ஒரு 10 மினிட்ஸ் தரேன். சரியானே? 10 மினிட்ஸ் உங்களுக்கு கூட அடிக்கும். சரி, உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தரேன். அந்த 5 மினிட்ஸுக்குள்ள ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு பேப்பர்ல உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயம், இதெல்லாம் உங்க லைஃப்ல எதெல்லாம் சந்தோஷமாக நடந்துச்சோ அந்த சந்தோஷமான விஷயத்தை எழுதிக்கணும். அது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கணும், சந்தோஷமான நபர்களாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் அதை சந்தோஷமான பட்டியல எழுதிக்கணும். இன்னொரு பேப்பர்ல வந்து என்ன செய்யுங்க, எந்தெந்த கவலைகள் வருதோ, நீங்க இந்த 2024ஆம் ஆண்டோட இந்த கவலைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டொழிஞ்சு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, அப்படியோ என்ன செய்யுங்க, வேறொரு பேப்பர்ல எடுத்து எழுதிக்கொள்ளுங்க. ஒரு 5 மினிட்ஸ் டைம். இப்ப டைம் வந்து 8:58. சரியானே? சரியா 9:05க்கு இடத்த வாரேன். உங்களை எழுதி முடிச்சுட்டு எல்லாம் டன் சொன்னா நம்ம தெரப்பிக்குள்ள போகலாம். இந்த தெரப்பி உங்க லைஃப்பை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதுவே உங்களுக்கு மிச்சம் இதாக இருக்கும். அதனால என்ன செய்யுங்க, டைமுக்கு 9:05க்கு இந்த இடத்த எல்லாரும் வாங்க.
ஓகே, எல்லாரும் வந்து எழுதிட்டீங்களா? ஒரு பேப்பர்ல வந்து நல்ல, அதாவது பாசிட்டிவ் திங்ஸ், அதாவது உங்களுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம் உண்டு. இன்னொரு இதுல வந்து என்னது, அதாவது கவலைகளை போக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதணும். எல்லாரும் எழுதி முடிஞ்சுன்னு சொன்னால் 1 சொல்லி செக் பாக்ஸ்ல போடும். எழுதி முடிச்சார்கள் 1 சொல்லி செக் பாக்ஸ்ல போடும். அல்ல டைம் வேணும்னு சொன்னாலும் என்ன செய்யுங்க, மெசேஜை போடும். இன்னும் டைம் வேணுமா? அல்ல எழுதி முடிஞ்சா? முடிஞ்சு சார். ஓகே, நாங்கள் தெரப்பிக்குள்ள போவோம். பக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் இல்லாம உங்களுக்கு தந்த, அதாவது வந்து என்னது, சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த அப்படியே ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு வந்து என்னது, எந்தெந்த விஷயமெல்லாம் கவலை ஏற்படுமோ அதில் எதெல்லாம் உங்க மனசை விட்டு போகணும்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சீங்க நினைச்சீங்களோ அந்த விஷயத்தை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க. அதாவது உங்களுக்கு முன்னுக்கு வச்சுட்டு நீங்க என்ன செய்யுங்க, அப்படியோ ரிலாக்ஸா இருந்து கண்ணை மூடுங்க. ரிலாக்ஸா அப்படியோ கண்ணை மூடி, நான் சொல்றது அப்படியோ கண்ணை மூடிட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சரிதானே? அப்படியே ரிலாக்ஸா கண்ணை மூடி அப்படியே மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. 3 தடவை மூச்சு அப்படியே மூக்கால எடுத்து வாய் வழியாக நல்லா விடுங்க. பேப்பர் உங்களுக்கு முன்னுக்கு இருக்க நீங்க கண்ணை மூடி நல்லா மூச்சு அப்படியோ இழுத்து விடுங்க. இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னால், ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ், ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு பிடிச்ச ஒரு இடங்கள் இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க, போறதாக கற்பனை பண்ணிக்கணும். எந்த இடம் உங்களுக்கு நல்ல பிடிச்ச இடம், அதாவது சந்தோஷமான போற மனசு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு நீங்க என்ன செய்றீங்க, போறீங்க. அந்த இடத்துல சந்தோஷப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கலும், சந்தோஷத்தைப்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கலும், அதுவெல்லாம் அப்படியோ உங்களை வளைச்சு அப்படியோ இருக்குது. அப்படியான இடத்துல நீங்க அப்படியோ போறீங்க. போய் அப்படியோ சந்தோஷமாக என்ன செய்றீங்க, அப்படியோ போறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கான இருப்பிடம் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல நீங்க அப்படியோ ரிலாக்ஸா இருக்கீங்க. அப்படி இருக்கிற டைமுக்கும் திடீரென்று உங்களை இடைஞ்சல் தரக்கூடிய, அந்த கவலை தரக்கூடிய எல்லாம் என்ன செய்யுது, உங்களோட கைக்கு வருது. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, அந்த பேப்பரை உங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க அந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்ல, அது கார்டனாக இருக்கலும் அல்லது உங்களுக்கு எது உங்களை சந்தோஷப்படுத்துதோ அந்த இடத்துல லைஃப்ல இதுக்கு பின்னால மறக்கணும், இதுக்கு பின்னால எந்த ஒன்றுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேப்பரை கையில உங்களுக்கு வருது. இப்ப உங்களுக்கு என்ன செய்யுது, இவ்வளவு சந்தோஷமான இடத்துல இந்த துக்கரகாரமான ஒரு சின்ன ஒரு விஷயம் லைஃப்ல இருக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிங்க. லைஃபையே மாத்தணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமான வாழ்க்கையாக அமைக்கணும். இதற்கு பல நினைவுகளாக இருக்கலும், பல நபர்களாக இருக்கலும், பல சம்பவங்களாக இருக்கலும், பல பிரச்சனைகளாக இருக்கலும், எல்லாமே உங்களோட கையில அப்படியோ சேர்த்த வண்ணம் ஒரு பேப்பர்ல உங்களுக்கு கையில இருக்குது. ஆனால் உங்களை வளர்ச்சிருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான பிளேஸ், அங்க இருக்கக்கூடிய சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அது அனுபவிக்க இயலாத ஒரு நிலைமையாக உங்களோட கையில
அந்த அனைத்து பிரச்சனைகளும் இருக்குது. பெரும் ஒரு பாரமாக சுமையை சுமந்து கொண்டு நீங்க இருக்கிறீங்க. இதனால எவ்வளவுதான் அந்த சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த பிளஸ்ல இருந்தாலும் லைஃப்ல அதை கடந்து போறது கஷ்டமாக இருக்குது. சில நபர்களை மறக்கிறது கஷ்டமாக இருக்குது, அல்லது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களை மறக்கிறது கஷ்டமாக இருக்குது, அல்லது லைஃப்ல எதையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, துக்காரமாக இருக்குது, எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் அப்படியே சேர்த்து கையில வச்சு கொண்டிருக்கீங்க, அப்படியோ கையில வச்சு கொண்டிருக்கிறீங்க. ஆனால் அங்க அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க எல்லாம் இருக்கு. அப்படியோ கண்ணை மூடிட்டே இவ்வளவெல்லாம் சந்தோஷம் அனுபவிக்கிற இந்த உலகத்துல, இந்த வாழ்க்கையில, இந்த பிளேஸ்ல, அந்த இடத்துல இதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணமா இருக்குது, இதை நாங்க எடுத்து இன்னும் வச்சுக்கொள்ளணுமா அப்படின்னு சொல்லி போட்டு நல்லா கிளிங்க. எப்படியெல்லாம் உங்களுக்கு கிழிக்க வேணுமோ அப்படியெல்லாம் கிழிச்சு அப்படியோ நசுக்கி தூக்கி வீசுங்க. அந்த பேப்பரை கிழிச்சு போடுங்க. அந்த கவலை எதிர்ப்புறம் வேணாம், உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் வேணாம், அந்த பிரச்சனைகள் எதிர்ப்புறம் வேணாம், எல்லாத்தையும் அப்படி கிழிச்சு போடுங்க. தொண்டு தொண்டா கிளிங்க, நல்லா கிளிங்க. எப்படியெல்லாம் சின்ன அளவு கிழிக்கணுமோ நல்லா கிளிங்க. அது போற யாரும் பார்க்கல அளவுக்கு நல்லா கிளிங்க, நல்லா கிளிங்க, நல்லா கிளிங்க. இப்படியெல்லாம் நசுக்கி தூக்கி வீசணுமோ லைஃப்ல இருந்து அதெல்லாம் தூக்கி வீசுங்க. அந்த அந்த பேப்பரே வேணாம், அந்த கவலையே வேணாம், கவலை ஏற்படுத்தக்கூடிய நபர்களும் வேணாம், கவலை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளும் வேணாம், எல்லாத்தையும் தூக்கி வீசுங்க, தூக்கி வீசுங்க, தூரமாக்கி வீசுங்க. அது அப்படியோ உடம்புல நீங்க என்ன செய்யுங்க, உணர்றீங்க. அப்படியே மைண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கவலைகளும் எல்லா பிரச்சனைகளும் அப்படியோ வடிந்து ஓடுற மாதிரி நீங்க நினைங்க. அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறத நினைங்க. அப்படியோ மைண்ட் அப்படியோ ரிலாக்ஸ் ஆகும். அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கி வீசுறதால மனசு அப்படியோ பெரிய பாரம் ஒன்றே அப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு குறைஞ்சு அப்படியே கால் வழியாக போகுது. மைண்ட்ல இருந்து அப்படியே எல்லா பாரங்களும், இதுக்கு எந்த பிரச்சனை எல்லாம் தலைவலியாக இருந்ததோ, எந்த நபர்கள் எல்லாம் தலைவலியாக இருந்தார்களோ, எந்த சம்பவங்கள் எல்லாம் தலைவலியாக இருந்ததோ, எந்த பொருட்கள் எல்லாம் தலைவலியாக இருந்ததோ, அனைத்தும் அப்படியோ உங்களோட கை வழியாகவும் கால் வழியாகவும் உடம்பு வழியாகவும் போய்கொண்டே இருக்கும். சிலர்களுக்கு வியர்வை மூலமாக போகும், சிலர்களுக்கு பெருமூச்சு மூலமாக போகும், சிலர்களுக்கு நடுக்கத்தின் மூலமாக சரி போகும். அப்படியோ எல்லாம் போய்கொண்டே இருக்குது. அது கண்ணூடாக நீங்க அப்படியே மனதால நீங்க என்ன செய்ய உணர்றீங்க. மைண்ட் எல்லாம் அப்படி ஃப்ரெஷ் ஆகுது, மைண்ட் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ் ஆகுது. அந்த கவலை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிலீட் ஆகுது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா கவலைகளும், துன்பங்களும், துயரங்களும் இந்த வருடத்தோடையே எல்லாமே போய்கொண்டு இருக்குது. அப்படி எல்லாமே டிலீட் ஆகுது. அழுக்கெல்லாம் நிறைந்திருந்த அந்த மூளைகள் எல்லாம் வெளிச்சமாக வெண்மையாக மாறுது. எதுவெல்லாம் சேர்த்து வச்சு கவலையாலையும் துன்பத்தாலையும் துயரத்தாலையும் எந்தெந்த விஷயத்தாலையும் இதயமெல்லாம் அழுக்கடைஞ்சிருந்ததோ அது அனைத்தும் அப்படியோ வெண்மையாகி கண்ணாடி போன்று பளிச்சாகுது. உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு நாளங்கள் எல்லாம் எதுவெல்லாம் சந்தோஷமாக வாழ்றதுக்கு தடையாக இருந்துச்சோ அதுவெல்லாம் அந்த அழுக்கெல்லாம் அப்படியோ உரிக்கப்பட்டு அப்படியோ கழுவப்பட்டு அப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக கால் வழியாக போடுறது உணர்றீங்க. கால் நுனி விரல் நுனி மூலமாக போடுறத அந்த விரல் அசைவு மூலமாக நீங்க உணர்றீங்க. உங்களோட வேர்வை மூலமாக உணர்றீங்க. உங்களோட சந்தோஷத்தின் மூலம் மன ஆறுதல் மூலமாக நீங்க உணர்றீங்க. அப்படியோ நல்லா ரிலாக்ஸ் ஆகுது, நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. உடம்பெல்லாம் சுத்தமாகி எப்படி வெண்மையாக உணர்றீங்களோ அந்த நரம்புகளை நீங்க பாருங்க. சுத்தமாக பளிச்சிட்டு அந்த வெண்மையாக இருக்கக்கூடிய நரம்புகளை நீங்க பாருங்க. வெண்மையாக இருக்கக்கூடிய மூளைகளை நீங்க பாருங்க. சுத்தப்படுத்தினதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த இதயத்தை நீங்க பாருங்க. இதற்கு பின்னால உங்களோட முழு உடம்பும் இருக்கக்கூடிய தூய்மையான அந்த இதை பாருங்க. அப்படியோ ரிலாக்ஸ் ஆகுங்க, அப்படியோ ரிலாக்ஸ் ஆகுங்க, நல்லா அப்படியோ ரிலாக்ஸ் ஆகுங்க. இப்ப நீங்க இருக்கக்கூடிய சந்தோஷமான இடத்துல, நீங்க இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்ல, நீங்க இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை ஏற்படுகிற அந்த பொருட்களை அனுபவிக்கிறதுக்குரிய சந்தோஷமான ஒரு நிலைமை உங்களுக்கு இப்ப வந்திருக்குது. உங்களோட உடம்புல இருக்கிற கவலை எல்லாம் அப்படியோ போய் சந்தோஷமான
ஒரு வாழ்க்கை பாதையை ஆரம்பிக்கிறதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு, எதுவெல்லாம் நீங்க அனுபவிக்கணுமோ, எதுவெல்லாம் ஒரு லைஃப்ல நீங்க எடுத்துக்கொள்ளணுமோ அதை அனுபவிக்கிறதுக்கான பொன்னான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குது. ஓடி போடுறீங்க. யார் உங்களுக்கு விருப்பமான நபராக இருக்கேனும் அல்லது விருப்பமான பொருளாக இருக்கேனும் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க, அணைச்சு கொள்ளுங்க. அப்படியோ அணைச்சு இதுக்கு பின்னால எந்த சுத்தப்படுத்தி எந்த உடம்புல எந்த ஒன்றுமே கசிவுகளும் அழுக்குகளும் இதுக்கு பின்னால வரக்கூடாது. சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். என்னுடைய கண்ட்ரோல நான் என்னோட லைஃபை வச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த இருக்கக்கூடிய பிளேஸ்ல எதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிங்க. அப்படியோ கற்பனை பண்ணுங்க, நல்லா கற்பனை பண்ணுங்க. சந்தோஷமாக குதூகலிச்சு விளையாடுற மாதிரி நீங்க கற்பனை பண்ணுங்க. அந்த இடத்துல நீங்க எப்படி பெஸ்ட் லைஃப நீங்க வாழணுமோ, அடுத்த வருடத்தை எப்படி கழிக்கணுமோ அதை ஒவ்வொன்றையும் திங்க் பண்ணுங்க. அணுவா திங்க் பண்ணுங்க. யாரோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ திங்க் பண்ணுங்க. நல்ல லைஃப் அப்படியோ எடுக்க, நல்ல லைஃப் அப்படியோ எடுங்க, எடுத்து அனுபவிங்க. அந்த பிளஸ்ல அந்த இடத்துல அனுபவிங்க. நல்லா சந்தோஷமான இதுக்கு பின்னால இந்த நெகட்டிவ் தோட்ஸே வரக்கூடாது, நேர்மறை சிந்தனைகள் வரக்கூடாது. நல்ல நேர்மறையான சிந்தனை எடுத்துக்கொண்டு அந்த நெகட்டிவ் தோட் எல்லாத்தையும் தூக்கி வீசுங்க. இதுக்கு பின்னால லைஃப்ங்கிறது நல்ல பாசிட்டிவ் திங்கா தான் இருக்கணும், நல்ல பாசிட்டிவ் திங்கா தான் இருக்கணும். அப்படியோ லைஃப் அணைச்சு அந்த பிளேஸ்ல அனுபவிச்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை உங்களோட கையில அப்படியோ விடுங்க, அப்படியோ விடுங்க. எதுவெல்லாம் நீங்க சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சொல்லி நீங்க நினைச்சீங்களோ அதை ஒரு பேப்பர்ல எழுதுறீங்களோ அதை எடுங்க, அதை அப்படியோ கையில எடுங்க. அதை கையில எடுத்ததும் அதை ஒவ்வொன்றா நீங்க எழுதின ஒவ்வொன்றையும் திங்க் பண்ணுங்க. அந்த சந்தோஷத்தை நீங்க உணர்றீங்க, அதால வரக்கூடிய சந்தோஷத்தை நீங்க உணர்றீங்க. அது நபர்களாக இருக்க முடியும், சம்பவங்களாக இருக்க முடியும், எதுவெல்லாம் உங்களுக்கு மனதை ஆறுதல் படுத்தக்கூடிய அது அனைத்தையும் நீங்க உணருங்க. அப்படியோ நல்லா மூச்சு 3 தரம் மூச்சு இழுத்து சந்தோஷமாக உங்களோட உடம்பு அப்படியோ காம் டவுன் ஆக்கி நல்லா மெதுவா எல்லாம் நீங்க ஓகே ஆகினதுக்கு பின்னால மெதுவா அப்படியோ மெதுவாக நீங்க என்ன செய்யுங்க, கண்ணை திறங்க. மெதுவாக கண்ணை திறங்க. எல்லாம் ஓகே ஆகி முடிஞ்சால் நல்ல கண்ணை திறந்து நீங்க எழுதப்பட்ட அந்த சந்தோஷமான விஷயங்கள் அப்படியோ கொஞ்சம் பாருங்க. அப்படியோ அமைதியா பாருங்க. ஒவ்வொரு விஷயமா பாருங்க. ஒவ்வொன்றையும் அப்படி வாசிக்கிற டைம், ரீட் பண்ண டைம் இன்னும் சந்தோஷத்தை உணர்றீங்க. லைஃப நல்லா சந்தோஷமான முறையில இதுக்கு பின்னால கழிப்பேங்கிறத உணர்றீங்க. யாருக்கெல்லாம் அலனும் சொல்லி தோணுதோ அலங்க, யாருக்கெல்லாம் அலனும் சொல்லி தோணுதோ அலங்க. பக்கத்துல எந்த நபர்கள் உங்களுக்கு விருப்பமான நபர்கள் இருக்காங்களோ அவங்கள ஹக் பண்ணி அவங்களுக்கு ஹேண்ட் அவங்களோட கையை கொடுத்து கை விடுங்க, சலான் சொல்லுங்க. இதுக்கு பின்னால அந்த நீங்க எழுதின சந்தோஷமாக எழுதின விஷயங்கள் தான் லைஃபையே கொண்டு போகுதுங்கிறத நீங்க உணருங்க. எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி நீங்க இருந்த இடத்துல அப்படியோ அமைதியாக இருந்து எல்லாம் ஓகேன்னு சொன்னால் நீங்க 5ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. எல்லாம் ஓகே ஆகி நான் நல்லா ரிலாக்ஸ் ஆகி அப்படியோ 5ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே. லைஃப்ங்கிறது
லைஃப் இஸ் ஷார்ட், ஸோ மேக் அ ஸ்வீட் இட். நான் வாழ்றது கொஞ்ச காலம், அந்த லைஃபை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக நம்ம வாழ்வோம். இந்த செஷன்ட ஒரு கருப்பொருள் இதுதான். எங்களோட எண்ணங்கள் நாங்கள் அளவுபடுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த 2025ஓட அந்த கவலைகள் துன்பங்கள் இதுக்கு பின்னால பெய்த்துட்டு 2024ஓட பெய்த்துட்டு 2025 கால் பதிச்சு வைக்கும். அந்த நல்லபடியான வாழ்க்கையாக அமையணும். அதுக்கான கோலை செட் பண்ணுங்க. எந்த தடையும் இல்லாம கண்ட்ரோல் யுவர் திங்கிங். அந்த கருத்தை நீங்க கைத்தை பிடிச்சு நடங்க, உயிர் நட போடுங்க. உங்களோட இலக்குகளை என்ன செய்யுங்க, சாதிங்க. நல்ல ஒரு மனோபக்குவம் உள்ள, மன தைரியம் உள்ள ஒரு மனிதராக மாறுங்கிறத சொல்றேன். இதோட இந்த செஷனை முடிச்சு கொள்ளையிலும். இந்த செஷனை பத்தி ஏதாவது டவுட்ஸ்கள் இருந்தால், கேள்விகள் இருந்தால் என்ன செய்யலாம், கேட்டுக்கொள்ள முடியும். டவுட்ஸ்கள் என்னவான சந்தேகங்கள் இருந்தால் இந்த செஷனை பத்தி கேட்டுக்கொள்ள முடியும். அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், இதுக்கு முன்னுக்கு உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, அல்லது இந்த செஷனை பின்னால லைஃப் உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வருது நான் உணர்றேன், அல்லது எனக்கு தன்னம்பிக்கை வந்துக்குது, என் லைஃப்பை நான் மாற்றுவேன் அப்படி நீங்க உங்களோட பொண்ணான ஃபீட்பேக்ஸில் நீங்க என்ன செய்யுங்க, இதுல நீங்க போடுங்க. இந்த செஷனை பத்தி எப்படி உங்களோட கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள் எதிர்பார்க்கப்படுது. உங்களோட கருத்துக்கள் வேற யாருக்கும் பகிரப்பட மாட்டாது, அதாவது வேற யாரும் பார்க்கவே மாட்டாங்க. நீங்க இந்த செஷனை பத்தி நீங்க எந்த அளவு ஃபீட்பேக் போறீங்களோ அது மாதிரி தான் வேற வேற ப்ரோக்ராம் எங்களால செய்யறதுக்கு ஒரு துணையாக இருக்கும். மேலே இந்த செஷன் எப்படி இருந்துச்சு, இதுக்கு முன்னால இந்த 7:30க்கு முன்னால எப்படி இருந்துச்சு, இப்ப என்ன நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யுங்க, ஃபீட்பேக்ல சொல்லுங்க. அல்லது உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நம்பர்ல ஓகே ஒன்று வந்திருக்குது. மேலே பாஸ்ட் பத்தின திங்கிங், ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் எல்லாம் வந்திருந்துச்சு. இப்ப மேலே இந்த செஷன் எப்படினாலும் நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. ஓகே, வெரி யூஸ்ஃபுல். ஓகே, வேற வேற எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. அல்லது உங்களுக்கு தர்ற இந்த கான்டாக்ட் நம்பர்லயே உங்களுக்கு என்ன செய்யணும், உங்க ஃபீட்பேக் வந்து சென்ட் பண்ணிடணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஃபீட்பேக் உங்களுக்கு கட்டாயம் இந்த செஷன் ஃபீட்பேக் கட்டாயம் அனுப்பி வைங்க இன்ஷா அல்லாஹ். யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். யாராவது பேசணும்னு சொன்னால், கருத்துக்கள் தெரிவிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யலாம், இந்த செஷனை பற்றி நீங்கள் மைக்கை ஆன் பண்ணி பேசலாம். சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்னைக்கு கிளாஸ் இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஓகே, நாங்கள் செஷனை இப்போ முடிச்சுக்கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹ் உங்களோட ஃபீட்பேக்கை தந்ததுக்கு. இன்னும் ஒரு செஷனை நாங்கள் ஒரு சந்திக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். வேணுமென்னு செய்தாரா? நான் ஒன்றும் செய்யக்கூடாது.